அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். இன்னைக்கு இந்த புதிய அமர்வுல ஒரு புதிய தலைப்போட உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அதே மாதிரி உங்களுக்கும் மிக்க மகிழ்ச்சியா இருக்கும்னு நம்புறேன். இன்னைக்கு நாம இந்த அலகு 13ல வாழ்வாதாரம் மற்றும் நிலைத்தன்மை, லைவ்லிஹுட் அண்ட் சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிற ஒரு 2 விஷயங்கள பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த வாழ்வாதாரம் மற்றும் நிலைத்தன்மை, லைவ்லிஹுட் அண்ட் சஸ்டைனபிலிட்டி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இது எதோட எதோட தொடர்புடைய ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம மனது முன்னாடி எழும். இந்த வாழ்வாதாரம் மற்றும் நிலைத்தன்மை எதனால கேள்விக்குறியான ஒரு விஷயமா மாறுது? எதனால இப்படி ஒரு கேள்வி நம்ம முன்னாடி எழுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அது வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து வருது. வளர்ச்சியிலிருந்து ஏற்படுற பிரச்சனைகளா நாம இத அணுகுறத காட்டிலும், அது என்ன மாதிரியான அது வாழ்வியல் ஆதாரங்கள உள்ளடக்குனது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வளர்ச்சி அந்த டெவலப்மென்ட் அப்படிங்கிற விஷயத்துல அந்த வளர்ச்சியை நடைமுறைப்படுத்துறதுல உள்ள சிக்கல்கள் என்னன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒன்னு மைக்ரேஷன், இன்னொன்னு டிஸ்பிளேஸ்மெண்ட். வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த, அந்த டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம்னா, முந்தி இருந்த நிலையை விட இப்போ பெட்டரா இருக்கக்கூடிய ஒரு நிலை. அத முன்னாடி உள்ள சூழ்நிலையோட நம்மளுடைய பிரசன்ட் ஸ்டேட்டஸை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, சம்ஹவ் பெட்டர் அப்படிங்கிறத நம்ம எப்போ ஃபீல் பண்றோமோ அப்போ வளர்ச்சி அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். இட் இஸ் அ ப்ரோக்ரஸ். When we compared with the previous status, there is a change. நாம ஒரு மாற்றத்தை நாம இங்க உணர்றோம் அப்படின்னா, இங்க வளர்ச்சி அப்படிங்கிறத நாம உணர ஆரம்பிச்சிட்டோம்னு அர்த்தம். ஓகே, இந்த வளர்ச்சி அப்படிங்கிறதுல அந்த வளர்ச்சியை நடைமுறைப்படுத்துறதுல என்னென்ன சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்னு மைக்ரேஷன், இடம்பெயர்தல், இடப்பெயர்வு, இன்னொன்னு இடப்பெயர்ச்சி. மைக்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு 2 காரணங்களால நடைபெறலாம். ஒன்னு புஷ் ஃபேக்டர் அல்லது புல் ஃபேக்டர். புஷ் ஃபேக்டர் அப்படின்னா என்ன? நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வெளி தள்ளக்கூடிய காரணிகள் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு புல் ஃபேக்டர். புல் ஃபேக்டர் அப்படின்னா என்ன? நம்மை கவர்ந்து இழுக்கக்கூடிய காரணிகள். நம்மை வெளித்தள்ளக்கூடிய காரணிகளும் நம்மை கவர்ந்து இழுக்கக்கூடிய காரணிகளும் இங்க வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அடிகோலமா இருக்குது. எப்படி? இப்போ உதாரணத்துக்கு நம்ம இருக்கிற ஊர்ல நமக்கு தேவையான நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு அடிப்படையான விஷயங்களை நம்மளால சாட்டிஸ்ஃபை பண்ணிக்க முடியல. நம்மளால நம்மளுடைய குடும்பத்தை நம்மளை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு தேவையான விஷயங்களை நம்மளால ஃபுல்ஃபில் பண்ண முடியல அப்படின்னா, அது எங்க கிடைக்குதோ அதை நோக்கி நம்ம இடம் பெயர்ந்து போறது. நம்ம இங்க உதாரணத்துக்கு இது ஒரு சரியான வேலை அமையாததுனால இருக்கலாம், நம்ம குழந்தைங்களோட படிப்பு சம்பந்தமா இருக்கலாம், நம்ம இருக்கிற ஊர்ல நம்ம குழந்தைங்களுக்கு சரியான கல்வி வசதி இல்லாம இருக்கலாம், இல்ல நாம இருக்கிற ஊர்ல நம்ம தொழில் சரியான முறையில போகாம இருக்கலாம். இதே மாதிரி நம்ம 1000 காரணங்களை சொல்லலாம். இன்னும் நம்ம இருக்கிற ஊர்ல அடிப்படை வசதிகள் கூட இல்லாம இருக்கலாம். இந்த பஸ் வசதி சரியாம இருக்கலாம், எலக்ட்ரிசிட்டி சரியா இல்லாம இருக்கலாம், ட்ரிங்கிங் வாட்டர் சரியா இல்லாம இருக்கலாம். நம்முடைய ஃபியூச்சரை கருத்துல கொண்டு இந்த காரணங்களால நாம வெளியில மூவ் பண்றது. இதெல்லாம் புஷ் ஃபேக்டர், நம்மை வெளி தள்ளக்கூடிய காரணிகள். இது நாம எந்த இடத்துல இதெல்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்க்கிறோம். உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒரு கிராமத்துல இருப்போம், நகரத்துல ஸ்கூல் ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்கும், காலேஜ் ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்கும். காலேஜ் ஃபெசிலிட்டிஸ்லயே உங்களுக்கு ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் இருக்கும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ஹியூமனிட்டிஸ், இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ். நாம நம்மளுடைய குழந்தைங்களை எதை நோக்கி நம்ம ஓரியன் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு திட்டமிடல் இருந்தது அப்படின்னா, நாம அந்த எந்த இடத்துல இந்த வசதி வாய்ப்புகள் இருக்குதோ அதை நோக்கி நம்மளுடைய குடும்பத்தை மூவ் பண்ணி, முதல்ல இண்டிவிஜுவலாவும் மூவ் பண்ணலாம், இல்ல குடும்பத்தோடையும் நம்ம மூவ் பண்ணலாம், மைக்ரேட் ஆகலாம். இதுதான் புல் ஃபேக்டர்ஸ், நம்மை கவர்ந்து இழுக்கக்கூடிய காரணிகள். நம்ம இடத்துல இல்லாதது வேற இடத்துல இருக்கிறது, நம்ம இடத்துல இல்லாதது ஆனா நாம எதிர்பார்க்கக்கூடியது, நாம விரும்பக்கூடியது இல்ல அப்படின்னா அது நம்மளை வெளித்தள்ளக்கூடிய காரணிகள் அமையும். அதே நேரத்துல நம்ம இடத்துல இல்லாதது வேற இடத்துல இருக்கிறது நம்மை கவர்ந்து இழுக்கக்கூடிய காரணிகளா அமையும். இதுதான் புஷ் ஃபேக்டர், புல் ஃபேக்டர்ஸ் நம்ம சொல்லுவோம். அதே நேரத்துல இடப்பெயர்ச்சி, டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம்னா, வளர்ச்சியோட தொடர்புடைய ஒரு முக்கியமான பிரச்சனை இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ உதாரணத்துக்கு ஒரு இடத்துல நம்ம டேம் கட்டுறோம், அந்த டேம் கட்டுறோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் தேவை. ஏன்னா அந்த வாட்டர் கேட்ச்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம நிறைய தண்ணீர் அங்க சேர்த்து வைக்கணும், அந்த சேர்த்து வைக்கிற இடத்துல மற்றவங்களுக்கு ஆபத்து இல்லாம இருக்கணும். இந்த டேம் அப்படிங்கிற விஷயம் இந்த இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் ஆகட்டும், இல்ல ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் ஆகட்டும், இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் ஆஃப் பவர், அந்த ஹைட்ரா பவர் நம்ம எடுக்கிறதா இருக்கட்டும், இந்த இதுக்கெல்லாம் நமக்கு டேம் நமக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அப்போ
அந்த டேம் கட்டுற இடத்துல அங்க இருக்கிற மக்களை வந்து ஒரு இடத்துல அந்த இடத்துல இருந்து நம்ம வேற ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணியே ஆகணும். ஸோ அப்போ வளர்ச்சியோட தொடர்புடைய இன்னொரு விஷயம்னு நம்ம பார்த்தோம்னா அது டிஸ்பிளேஸ்மெண்ட். ஒரு இடத்துல வசிக்கிற மக்களை அந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு நாம குடிபெயர செய்வது. ஸோ இந்த இடத்துல மைக்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு தனிநபர் தன்னிச்சையா தன்னுடைய தேவைகளை தேவைகளின் அடிப்படையில் முன்னெடுத்துட்டு போறது. அதே நேரத்தில் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஸோ வெளிப்புற காரணிகளால அதை இல்லை நாம வந்து வலுக்கட்டாயமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மக்களை இடம்பெற செய்வது. ஸோ இதுதான் அந்த இடம்பெயர்தலுக்கும் மைக்ரேஷனுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். மைக்ரேஷனுங்கிறது வாலண்டியரா நடக்கக்கூடியது, டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது சம்ஹவ் ஃபோர்ஸஸை யூஸ் பண்ணி நடக்கக்கூடியது. ஸோ இதுதான் இந்த வளர்ச்சியை நாம செயல்படுத்துறதில்ல நாம உடனடியா சந்திக்கிற சிக்கல்கள். ஸோ இந்த உடனடியா சந்திக்கிற சிக்கல்களை நாம இன்னொரு விஷயத்தோட தொடர்பு படுத்தி பார்க்கணும். இப்ப ரெண்டுலயுமே நமக்கு வந்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன? ஒண்ணு வாழ்வாதாரம். நான் மைக்ரேஷன் சம்பந்தமா சொல்லும்போது நான் சொன்னேன் உங்ககிட்ட, எப்படி நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்கிற இடம் சார்ந்த ஒரு விஷயமா இருக்குது. ஸோ நம்முடைய வாழ்க்கை நாம எந்த இடத்துல இருக்கோமோ அதுக்கு தகுந்தாப்படி நம்மளை தகவல் வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கை செழிப்பா இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான சூழ்நிலைகள் நமக்கு இருந்தா the conditions to favor for the development of ourselves. நம்முடைய வளர்ச்சிக்கு ஊன்றுகோலாக உறுதுணையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எது எதெல்லாம் இருக்குதோ, இல்லைன்னா ஆதாரமா நம்ம வாழ்க்கைக்கு ஆதாரமா என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ அதை நோக்கி நம்ம மூவ் பண்றது. இன்னொன்னு இந்த சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம்னா இப்போ இருக்குதுங்கிறது முக்கியம் இல்லை, அது எல்லா காலத்துக்கும் தொடர்ந்து அது இருக்கணும். அதுதான் நம்ம வந்து நிலைத்தன்மை அப்படின்னு சொல்றோம், சஸ்டைனபிலிட்டி. ஸோ இந்த வளர்ச்சின்னு நம்ம பார்க்கும்போது நம்முடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் இருக்கணும். அதே நேரத்தில் பாதிக்கப்படாமல் இருக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு மட்டும் இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லை, அது நிலைத்து இருக்கணும். வருங்கால சந்ததியினருக்கும் அதனுடைய பலன் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம கவனத்தில் எடுத்துக்கணும். ஸோ இங்க நாம வளர்ச்சியை பிளான் பண்ணும்போது டெவலப்மெண்டல் ஆஸ்பெக்ட்ஸை நாம வந்து ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணும்போது நம்ம இந்த லைவ்லிஹுட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம எக்காரணத்தை கொண்டும் ரூல் அவுட் பண்ணிடக்கூடாது. அதே நேரத்தில் சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நாம கவனத்தில் எடுத்துக்கணும். ஏன்னா மனித சமூகம் எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான வருஷங்களா இயங்கிக்கிட்டே தான் இருக்குது, வளர்ந்துகிட்டே தான் இருக்குது. அதே மனித சமூகம் ஃபியூச்சர்லையும் தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் அதாவது லைவ்லிஹுட் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து கண்டிப்பா பாதுகாக்கப்படணும். அப்படி பாதுகாக்கப்படுறது மட்டும் இல்லாம அது நிலைத்த தன்மையுடையதா இருந்தா தான் நம்முடைய எதிர்கால சந்ததியினருக்கு அந்த வாழ்வாதாரங்கள் அவங்களுக்கும் பயன்படக்கூடிய விஷயங்களா இருக்கும் அப்படிங்கிறத நாம வளர்ச்சியை பிளான் பண்ணும்போது அந்த டெவலப்மெண்ட்ஸ் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணும்போது நாம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த அடிப்படையான விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்ப இந்த யூனிட் 13 அலகு 13 அந்த லைவ்லிஹுட் அண்ட் சஸ்டைனபிலிட்டி தொடர்பான விஷயங்களை நாம தெளிவா புரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் சொன்ன விஷயங்கள் மைக்ரேஷன் அப்படிங்கிறது ஸோ வாலண்டியரா ஒரு தனிநபரோ இல்லை ஒரு குழுவோ இல்லை ஒரு குடும்பமோ தீர்மானிக்கிறது, தன்னுடைய வாழ்வாதாரத்தை தேடி நகர்ந்து போறது. அதே நேரத்தில் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஸோ இந்த இடத்துல வாழ்வாதாரம் அவங்களுக்கு கேள்விக்குறி ஆகும்போது வேற ஒரு இடத்துல அவங்களுக்கு தேவையான அந்த வாழ்வாதாரங்களை ஏற்படுத்தி கொடுத்து அவங்களை இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண வைக்கிறது. ஸோ இதுல தான் நாம வந்து அந்த வாழ்வாதாரத்துடைய நிலைத்த தன்மை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுதான் இந்த யூனிட்டியோட டைட்டிலா லைவ்லிஹுட் அண்ட் சஸ்டைனபிலிட்டி. நம்முடைய வாழ்க்கைக்கு அடிப்படையான ஆதாரங்களும் அதன் நிலைத்த தன்மைகளும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இது வளர்ச்சியுடைய டெவலப்மெண்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அனதர் சைட் ஆஃப் காயின் சொல்ற மாதிரி இந்த வளர்ச்சியுடைய மறுபக்கம். வளர்ச்சிங்கிறது வெறும் நியூமரிக்கல் ஆஸ்பெக்ட்ல மட்டும் நம்ம பார்க்கவே கூடாது. ஸோ போன வருஷம் நமக்கு இவ்வளவு வருமானம் வந்தது, இந்த வருஷம் நமக்கு இவ்வளவு வருமானம் இன்க்ரீஸ் ஆயிருக்குது, அடுத்த வருஷம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு குவான்டிடேட்டிவ் அந்த நம்பர் ஆஸ்பெக்ட்ல மட்டும் பார்க்கக்கூடாது. அதே நேரத்தில் நம்முடைய தரம் எவ்வளவு தூரத்துக்கு உயர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஸோ அதுதான் நமக்கு இங்க தொடர்புடைய ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையா இருந்துட்டு இருக்குது. அதைத்தான் இந்த அலகு 13 நமக்கு டீட்டெயில்டா சொல்ல வருது. ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு உள்ள போகும். வளர்ச்சின்னா என்ன? வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்முடைய ஒரு மாற்றம், நம்முடைய வாழ்க்கை நிலையில ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம். அந்த மாற்றம் அப்படிங்கிறது எப்படி இருக்கலாம்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெஷரபிள் ஆஸ்பெக்டா மட்டும் இருக்கவே கூடாது. நான் சொன்ன மாதிரி வருமானம் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டா மட்டும் இருக்கக்கூடாது. ஸோ மனிதர்களுடைய அனைத்து தளங்களிலும் அது பிரதிபலிக்கப்படணும். ஸோ வளர்ச்சி என்பது அனைத்து மனிதர்களின் தரம், அது சோசியல் ஸ்டேட்டஸ் ஆகட்டும்,
எக்கனாமிக் கண்டிஷன் ஆகட்டும், கல்ச்சுரல் ஆஸ்பெக்டா இருக்கட்டும், இல்ல எஜுகேஷனல் ஆஸ்பெக்டா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு கவர்னன்ஸ் ஆஸ்பெக்ட், இல்லைன்னா பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்டா இருக்கட்டும். ஸோ இது எல்லாத்தையுமே மேம்படுத்தக்கூடிய ஒரு செயல்முறை தான் நாம வளர்ச்சி அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இந்த இடத்துல வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு லைனியர் ஆர் லீனியர் ஆஸ்பெக்ட் அல்ல, இட் இஸ் மல்டி டைமென்ஷனல் ஒன். இது ஒரே லைன்ல நேர்கோட்டு பாதையில போறது மட்டும் இல்ல, ஒரே விஷயத்தை பத்தி மட்டுமே இதை டிஸ்கஸ் பண்ணக்கூடிய இல்லைன்னா கவனத்தில் எடுத்துக்கக்கூடிய விஷயம் இல்ல. இது பல ஆஸ்பெக்ட்ஸை உள்ளடக்கியது, ஒரு பல பரிமாணங்களை உள்ளடக்கியது. ஸோ இதுதான் முதல்ல உங்களுக்கு சொன்ன மாதிரி வளர்ச்சி என்பது முற்றிலும் பொருளாதார நிகழ்வு மட்டும் அல்ல. இது பல பரிமாணங்களை உள்ளடக்கிய, பல பரிமாணங்களை கவனத்தில் எடுத்துக்கொண்டு அவங்களுடைய தரத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு செயல்முறை. இதுதான் இங்க சொல்றது. ஸோ அனைத்து மனிதர்களின் தரம், அனைத்தான் குவாலிட்டேட்டிவ் ஆஸ்பெக்ட் நான் உங்ககிட்ட சொன்னேன். ஸோ வெறும் குவான்டிடேட்டிவா ஒரு மெஷரபிள் ஆஸ்பெக்டா மட்டும் பார்க்காம அந்த குவாலிட்டேட்டிவ் ஆஸ்பெக்ட்லையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிட்டு நம்ம மக்களுடைய ஹியூமன் கைண்டுடைய சோசியல், எக்கனாமிக், கல்ச்சுரல், எஜுகேஷனல் அண்ட் பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், ஆல் தீஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஹேவ் டு பி டெவலப்டு. ஸோ ஒரு மல்டி டைமென்ஷனல் ஆஸ்பெக்ட்ல பல தளங்கள்ல மனிதர்களை முன்னேற்றக்கூடிய ஒரு செயல்பாடு அப்படிங்கிறது தான் இங்க வளர்ச்சி அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஆஸ்பெக்ட்ல நாம செயல்படுத்தலாம்? மொத்தம் நம்ம ஒரு 3 விதமான நிலைகள்ல நாம வளர்ச்சி அப்படிங்கிறத நாம உள்ளடக்கலாம். இல்லைன்னா இந்த 3 டைமென்ஷன்ல நாம வளர்ச்சியை முன்னெடுத்துட்டு போகலாம். ஸோ என்னென்ன மாதிரியானது நம்ம பார்த்தோம்னா, முதல்ல மக்களின் வாழ்க்கை நிலைகளை உயர்த்துதல், ரைசிங் பீப்புள்ஸ் லிவிங் லெவல்ஸ். ஸோ நம்ம ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். நீங்களும் நிறைய கோர்சஸ் படிக்கும்போது படிச்சிருப்பீங்க. ஸோ பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி வருமானத்தில் ஏற்படுகின்ற மாற்றம், அந்த மாற்றம் அப்படிங்கிறது ஒரு ப்ரொக்ரெசிவ் ஸ்டேஜில் இருக்கணும், ஒரு வளர்ச்சியான ஒரு வளர்ந்த நிலையில இருக்கணும் அப்படிங்கிறத மட்டுமே நாம கவனத்தில் எடுத்துக்க முடியாது. அந்த வருமானத்தின் மூலமாக என்னென்ன ஆஸ்பெக்ட்ல அவங்களுக்கு அந்த சேஞ்சஸ், அவங்களுடைய வாழ்க்கை நிலையில அந்த சேஞ்சஸ் ஏற்படுது அப்படிங்கிறத பார்க்கணும். அதுதான் நம்ம பார்க்கிறோம். அந்த வாழ்க்கை நிலைகளை உயர்த்து போகும்போது அந்த லிவிங் லெவல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ ஒவ்வொரு லெவல்லையும் அவங்களுடைய அந்த வாழ்க்கை தரம் பல்வேறு ஆஸ்பெக்ட்ஸ் உள்ளடக்கி, நல்ல கல்வி இருக்கும், நல்லா நியூட்ரிஷனாக ஃபுட்டு சாப்பிடுவாங்க, ஹெல்த் ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் ஆகும், அவங்களுடைய கல்ச்சுரல் லெவல் நல்லா இருக்கும், சோசியல் பார்ட்டிசிபேஷன் என்ஹான்ஸ் ஆகும், அவங்களுடைய பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் என்ஹான்ஸ் ஆகும். அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இங்க நாம கொஞ்சம் கொஞ்சமா அச்சீவ் பண்ண முடியும். இதுதான் எப்பவுமே நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஆல் ஆர் அனலிட்டிக்கலி செப்பரபிள் பட் மியூச்சுவலி இன்டர்டிபெண்டன்ட். எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியா பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஒரு தனித்தனி நிலைதான். ஆனா அதே நேரத்துல எல்லாமே ஒன்னோட ஒண்ணு தொடர்புடையது. ஒரு சிம்பிளான விஷயம், ஒருத்தருக்கு வேலை கிடைக்குது அப்படின்னா அந்த வேலை அவருக்கு வருமானத்தை கொடுக்கும். அந்த வருமானம் அவருடைய அந்த பாவர்ட்டி கண்டிஷன், அந்த வறுமை நிலையை போக்கும். வறுமை நிலையை போக்குச்சு அப்படின்னா அவருக்கு சத்தான உணவு கிடைக்கும். அவருக்கு மட்டுமே சத்தான உணவு கிடைக்கிறது இல்லை, அவரை சார்ந்த அவரை டிபெண்டா இருக்கிற அந்த ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் சத்தான உணவு கிடைக்கும். சத்தான உணவு கிடைக்கிறது மூலமா அவங்களுடைய ஹெல்த் ஸ்டேட்டஸ், ஒரு வெல்பீயிங் அப்படின்னு சொல்ற ஒரு நல்ல நிலைமையில ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை முன்னெடுத்துட்டு போவாங்க. ஆரோக்கியமான வாழ்க்கையை முன்னெடுத்துட்டு போறது அவங்களுடைய லாங்கவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும், அவங்களுடைய லைஃப் ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்ணும். லைஃப் ஸ்பேன் இஸ் நத்திங் பட் அவங்களுடைய சராசரி ஆயுட்காலத்தை இன்க்ரீஸ் பண்ணும். சார் சராசரி ஆயுட்காலத்தை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம அதே வருமானத்தை இன்னும் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, அந்த வருமானம் அவங்களுக்கு நல்ல கல்வியை கொடுக்கும். அந்த கல்வி அவங்களுக்கு அனலிட்டிக்கல் எபிலிட்டி, பகுத்தறிகிற நிலைமையை, அந்த அறிவை கொடுக்கும். அந்த அறிவு கொடுக்கறது மூலமா நாம எதிர்பார்க்கிற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜெண்டர் இம்பேலன்சஸ், ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன், இது எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணலாம். ஆண் பெண் சமம் அப்படிங்கிற ஒரு நிலையை நாம எழுதலாம். ஆண் பெண் சமம்ங்கிற ஒரு நிலையை எழுதும் போது நாம அந்த ஜெண்டர் அண்ட் டெவலப்மெண்ட், ஜெண்டர் இன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கேட் அண்ட் கிட் அப்படிங்கிற விஷயத்த நாம இங்க அச்சீவ் பண்ணலாம். பாருங்க, இந்த இடத்துல வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் ஜெண்டர் டிஸ்பாரிட்டிஸை ரிமூவ் பண்ற, எலிமினேட் பண்ற ஸ்டேஜுக்கு நான் அசோசியேட் பண்ணி பார்த்துருக்கிறேன். அதே நேரத்தில் அவங்களுடைய லாங்கவிட்டி, சராசரி ஆயுட்காலத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் நான் கோரலேட் பண்ணி பார்த்துருக்கேன். இதே மாதிரி ஒவ்வொரு நிலையிலையும் இது நீங்க கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட்ல எடுத்துக்கலாம், அவங்களோட சோசியல் பார்ட்டிசிபேஷன்ல எடுத்துக்கலாம், அவங்களுடைய பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் எடுத்துக்கலாம். இப்ப வருமானம் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம்தான், வேலை அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம்தான் அனைத்து தளங்கள்லையும் இங்க பிரதிபலிக்குது.
ஸோ இதுதான் நான் எப்பவுமே சொல்றது. ஆல் ஆர் அனலிட்டிக்கலி செப்பரபிள் பட் மியூச்சுவலி இன்டர்டிபெண்டன்ட். அனைத்துமே தனித்தனியா பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே தனித்தனி வேரியபிள்ஸ் தான். ஆனா எல்லாமே ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணைஞ்சிருக்கிறது. ஸோ இதுதான் நாம வந்து மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல் அப்படிங்கிறது. ஸோ வளர்ச்சி அப்படிங்கிறது மக்களின் வாழ்க்கை நிலைகளை அனைத்து தளங்களிலும் உயர்த்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கணும். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா மக்களின் சுயமரியாதை வளர்ச்சிக்கு உகந்த சூழ்நிலைகளை உருவாக்குதல். கிரியேட்டிங் கண்டிஷன்ஸ் கண்டியூசிவ் டு தி growth ஆஃப் பீப்புள்ஸ் செல்ஃப் எஸ்டீம். ஸோ அந்த செல்ஃப் எஸ்டீம் சுயமரியாதை அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன அப்படி நம்ம பார்த்தோம்னா சமூகத்துல அவங்களுடைய பங்கை சரியான முறையில கான்ட்ரிபியூட் பண்றதுக்கான வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஸோ டீசன்ட் லிவிங் அப்படிங்கிறது. ஸோ செல்ஃப் எஸ்டீம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறத பார்த்தோம்னா நீங்க காந்தியன் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் காந்தியன் மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃப் எஸ்டீம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிறது எப்பவுமே கிராமத்தில் இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த நம்ம பார்க்கும்போது வாழ்க்கை தரம் மேம்படும் போது ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை தரம் மேம்படும் போது அவனுடைய குடும்பத்துடைய வாழ்க்கை தரம் மேம்படும். குடும்பத்துடைய வாழ்க்கை தரம் இதே மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துடைய வாழ்க்கை தரம் மேம்படும் பொழுது அந்த கிராமத்துடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை தரமும் மேம்படும். அப்போ அவங்களுடைய அந்த செல்ஃப் எஸ்டீம்க்கு எந்த விதமான பங்கமும் எந்த விதமான ஆபத்தும் இங்க ஏற்படாது. ஸோ சுயமரியாதை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டீசென்டான மற்ற எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணக்கூடிய அனைவருக்கும் ஒரு சமமான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இங்க உருவாக்கும். இதுதான் இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றது. ஸோ இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் இது அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படின்னு சொல்றது. இது அழகு 14ல உங்களுக்கு இது இருக்கும். இது இன்னொரு கிளாஸ்ல நீங்க பேசும்போது பேசுவாங்க. ஸோ இந்த இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு அதை அச்சீவ் பண்றதுக்கு முக்கியமான வழி என்ன அப்படின்னா இன்க்ளூசிவ்னஸ். ஸோ அந்த இன்க்ளூசிவ்னஸை நாம அச்சீவ் பண்ணும்போது ஸோ ஆட்டோமேட்டிக்கா இங்க இண்டிவிஜுவலுடைய செல்ஃப் எஸ்டீம் இங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணப்படும். ஸோ அந்த செல்ஃப் எஸ்டீம் ப்ரொடெக்ட் பண்ணப்படும் பொழுது ஒரு தனிநபர் அனைத்து நிலைகளிலும் பிறருக்கு நிகரான வாய்ப்பை இங்க பெறுகின்ற சூழ்நிலை வரும். ஸோ இதன் மூலமாக ஸோ மக்கள் ஒட்டுமொத்தமா பார்த்தோம் அப்படின்னா மக்கள், தனிநபர்னு பார்த்தோம்னா இண்டிவிஜுவல். ஸோ மக்களுடைய சுயமரியாதை வளர்ச்சிக்கு உகந்த சூழ்நிலைகளை இந்த வளர்ச்சியின் மூலமாக நாம் உருவாக்க வேண்டும். அடுத்து மூன்றாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா மக்களின் தேர்வு சுதந்திரத்தை அதிகரிப்பது. இன்க்ரீசிங் பீப்புள்ஸ் ஃப்ரீடம் டு சூஸ். ஸோ இன்க்ரீசிங் பீப்புள்ஸ் ஃப்ரீடம் டு சூஸ் அப்படின்னா இது வந்து ஓப்பன் சொசைட்டியா மாத்துறது. ஒரு சொசைட்டி அப்படிங்கிறது க்ளோஸ்டு சொசைட்டியா இல்லாம ஓப்பன் சொசைட்டியா இருந்தது அப்படின்னா இங்க ஸ்கில்லுக்கு தான், கேலிபருக்கு தான், கெப்பாசிட்டிக்கு தான் இங்க முக்கியத்துவம் கிடைக்கும். இப்ப நம்ம எப்பவுமே ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருப்போம். அஸ்கிரைப்டு கண்டிஷன்ஸ், அச்சீவ்டு கண்டிஷன்ஸ் அப்படின்னு. அஸ்கிரைப்டு கண்டிஷன்ஸ்னா என்ன? நம்ம பிறப்பிலேயே அந்த தகுதி நிலைகள் நம்மளோட சேர்ந்து வளர்றது. அச்சீவ்டு கண்டிஷன்ஸ் அப்படின்னா என்ன பார்த்தோம்னா தனிநபர் தன்னுடைய சொந்த முயற்சியால ஒரு சில நிலைகளை அச்சீவ் பண்றது, எய்துதல். ஸோ இந்த இடத்துல தன்னுடைய தனிப்பட்ட திறமைகளாலையும் முயற்சிகளாலையும் ஒரு தனி மனிதன் சமூகத்தில் தனக்கு தேவையான பாதையை தேர்ந்தெடுத்துக் கொள்வது. இந்த தனக்கு தேவையான பாதையை தேர்ந்தெடுத்துக் கொள்வது அப்படிங்கிறது வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய ஒரு சூழ்நிலையா தான் இருக்க முடியுமே தவிர அது எப்பவுமே ஒரு வீழ்ச்சிக்கோ இல்லைன்னா ஒரு அழிவுக்கோ வழிவகக்கூடிய சூழ்நிலையா இருக்காது. ஸோ the freedom to choose. So increasing the people's or individuals of freedom to choose. இப்போ க்ளோஸ்டு சொசைட்டில என்ன பிரச்சனை இருக்கும்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நபர் தன்னுடைய தொழில இருந்து வேற ஒரு தொழிலுக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படும். அதே இது ஒரு திறந்த சமூகமா இருந்ததுன்னா ஒரு ஓப்பன் சொசைட்டியா இருந்தது அப்படின்னா தனிநபர் தனக்கு இந்த தொழில் முடியல அப்படின்னா வேற ஒரு தொழிலை கத்துக்கிட்டு அந்த தொழில மூலமா தன்னுடைய வாழ்க்கை நிலையை உயர்த்தலாம். ஸோ அவர் வேற ஒரு தொழிலை கத்துக்கிட்டு ஒரு ஆண்டர்பிரனரா மாறுறது மூலமா ஒரு தொழில் முனைவோரா மாறுறது மூலமா அவர் ஒட்டுமொத்தமா நாட்டுடைய வளர்ச்சிக்கு வழிகொள்றாரு. ஸோ இந்த இடத்துலதான் இன்க்ரீசிங் த பீப்புள்ஸ் ஃப்ரீடம் ஆர் இண்டிவிஜுவல்ஸ் ஃப்ரீடம் டு சூஸ். ஸோ இங்க மொபிலிட்டி அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த வளர்ச்சி அப்படிங்கிறத பார்த்தோம்னா வெர்டிகலா இருக்கும், ஹரிசாண்டலா இருக்காது. ஒரு இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துல போய் வேற வழியே இல்லாம அதே தொழில பாக்குறதுக்கும் ஒரு இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துல போய் அதுல இருந்து சம்பவ பெட்டர் ஆக்குபேஷன்ல இன்வால்வ் ஆகுறதுக்கும் உள்ள வித்தியாசம் தான். ஸோ வெர்டிகல் மொபிலிட்டி அப்படிங்கிறது கீழே இருந்து படிப்படியா மேல போகிறது. ஸோ ஹரிசாண்டல் மொபிலிட்டி அப்படிங்கிறது ஒரே இடத்துல ஒரே நிலையில சமூக நிலையில இருக்குது, பொருளாதார நிலையிலையும் ஒரே நிலையில இருக்கிறது, வித்தவுட் எனி சேஞ்சஸ் இன் இஸ் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம்.
ஸோ இங்க வளர்ச்சி அப்படிங்கிறது இங்க இந்த 3 விஷயங்களை உள்ளடக்கிய விஷயமா இருக்கணும். ஒண்ணு, மக்களின் வாழ்க்கை நிலைகளை உயர்த்துதலாகவும், அவங்களுடைய சுயமரியாதைக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லாததாகவும், மக்களின் தேர்வு சுதந்திரத்தை அதிகரிப்பதாகவும் இருக்க வேண்டும். அப்படியெல்லாம் இருக்கும்போது தான் நாம ஒரு ப்ராசஸ, ஒரு தொடர் நிகழ்வை வளர்ச்சின்னு நம்ம சொல்ல முடியும். இப்ப நம்ம வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எப்படி காலகாலமா வந்து மாற்றம் அடைஞ்சுக்கிட்டே வந்திருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா, 1950s 60s எல்லாம் பார்த்தோம். அந்த காலகட்டங்கள்ல வளர்ச்சி, டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டிபேட் எக்கனாமிக் ஆஸ்பெக்ட பத்தி மட்டும்தான் கவனத்துல எடுத்துக்கிட்டு இருந்தது. இப்போ 1950s 60s எதுக்கு நம்ம பேசுறோம் அப்படின்னா, அந்த செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய நாடுகளோடு உருவாச்சு. அந்த நாடுகளுடைய எல்லைகள்ல மாற்றம் ஏற்பட்டுச்சு. நிறைய நாடுகள் காலனி ஆதிக்கத்திலிருந்து விடுதலை அடைஞ்சது. அப்படிங்கிறப்ப அந்த நாடுகள் எல்லாமே வளர்ச்சியை நோக்கி நடைபோட ஆரம்பிச்சது. ஏன்னா வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இன்றியமையாத விஷயமா எல்லா நாடுகளுக்கும் இருந்தது. ஏன் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை, வாழ்வியல் நிலைகளை முன்னேற்றியே ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் இருந்தது. ஏன்னா மக்களுடைய வாழ்க்கை நிலையை நம்ம உயர்த்தினா மட்டுமே தான் நாட்டுடைய வளர்ச்சி அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். ஸோ நாட்டுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இங்க 1950s 60sல என்ன மாதிரியா இருந்தது அப்படின்னா, எக்ஸ்க்ளூசிவ்லி கண்ட்ரீஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் தி இன்க்ரீஸ் இன் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். ஸோ மொத்த உள்நாட்டு உற்பத்தியையும் மொத்த தேசிய உற்பத்தியையும் தான் இங்க கவனத்தில் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தியோ இல்ல மொத்த தேசிய உற்பத்தியோ இங்க உயர 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 இங்க நாடு வளர்ச்சி அடையுது அப்படிங்கிற ஒரு கருத்துலாம் இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த கருதுகோள்ல இருக்கிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த செஷனை அமர்வு ஆரம்பிக்கும் போது நான் உங்ககிட்ட முதல்ல சொன்ன விஷயம் குவான்டிடேட்டிவ் மெஷரபிள் திங்ஸ். வருமானம், அந்த பொருளாதார நிலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி மட்டுமே இங்க கவனத்துல இருந்துகிட்டே இருந்தது. ஸோ ஜிடிபி இன்க்ரீஸ் பண்றது, ஜிஎன்பி இன்க்ரீஸ் பண்றது. ஸோ ஹையர் ஜிடிபி லீட்ஸ் டு நேஷனல் டெவலப்மெண்ட், ஹையர் ஜிஎன்பி லீட்ஸ் டு நேஷனல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல மட்டுமே தான் கவனம் இருந்துட்டு இருந்தது. ஆனா தனி மனிதனுடைய இல்லாத மக்களுடைய வாழ்க்கையின் பிற தளங்களை பற்றி அதிகமான அக்கறை இல்லாம இருந்தது. ஸோ இந்த ஸ்லைட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கு சொல்றது. ஹையர் ஜிடிபி ஆர் ஹையர் ஜிஎன்பி, அதுதான் இங்க வளர்ச்சி அப்படிங்கிற ஒற்றை சொல்லுல இங்க அடக்கப்பட்டது. ஆனா அதுக்கடுத்த காலகட்டங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா, அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது நான் ஏற்கனவே உங்களுக்கு ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ரெண்டு விஷயங்கள்ல வந்து ரெண்டு விஷயங்களை இங்க கேள்விக்குறியாச்சு. ஒன்னு வாழ்வாதாரம், அதான் லைவ்லிஹுட். இன்னொன்னு நிலைத்தன்மை, சஸ்டைனபிலிட்டி. ஸோ இந்த வாழ்வாதாரம் மற்றும் நிலைத்தன்மையை நாம அச்சீவ் பண்றதுல, அந்த வளர்ச்சியை நாம ஸ்ட்ராட்டஜைஸ் பண்றதுல உள்ள சிக்கல்கள் அப்படிங்கறத தான் நம்ம அங்க பார்க்கறோம். ஸோ இப்போ இந்த விஷயங்கள் வந்து ரெண்டு கான்செப்டை உள்ளடக்கணும். ஒன்னு வாழ்வாதாரம், லைவ்லிஹுட்ஸ், இன்னொன்னு சஸ்டைனபிலிட்டி. அது நம்ம அடுத்து வரும். முதல்ல வாழ்வாதாரம்னா என்ன, லைவ்லிஹுட்ஸ் மீன்ஸ் அப்படின்னா என்ன, நம்முடைய வாழ்க்கையை கட்டமைக்கக்கூடிய ஆதாரங்கள் என்ன. வாழ்வாதாரம் என்பது சமூகத்தில் வாழ்க்கையை நிலைநிறுத்துவதற்கான, சம்பாதிப்பதற்கான வழிமுறையாக வரையறுக்கப்படுகிறது. ஸோ நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய லைவ்லிஹுட், நம்முடைய லைவ் அப்படிங்கிறத, நம்முடைய டிபெண்டன்ஸை நாம முன்னேற்றணும் அப்படின்னா, அவங்களுக்கு தேவையை நாம நிறைவேற்றணும் அப்படின்னா நமக்கு இருக்கின்ற ஆதாரங்கள் என்ன, அந்த ஆதாரங்களை நாம எப்படி சஸ்டைன் பண்றது, அந்த ஆதாரம் அப்படிங்கிறது என்னென்ன சோர்சஸ் மூலமா நமக்கு கிடைக்கும். அதுதான் இங்க நம்ம லைவ்லிஹுட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ லைவ்லிஹுட் அப்படிங்கிறது சொசைட்டியில ஒரு தனிநபரோ இல்ல ஒரு குழுவோ அல்லது ஒரு குடும்பமோ தன்னுடைய இருத்தலை நிலைநிறுத்தி கொள்வதற்கான, அந்த சம்பாதிப்பதற்கான வழிமுறையாக இங்க நாம இந்த லைவ்லிஹுட் மீன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த லைவ்லிஹுட் இஸ் செக்யூரிங் ரிசோர்சஸ் டு live in the society, which can include tangible assets and resources, as well as intangible assets and accessibility to opportunity. So இந்த இடத்துல நமக்கு ரெண்டு விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். ஒன்னு tangible assets and resources, and intangible assets and accessibility to opportunity. ஸோ இதுதான் tangible assets என்ன, கான்கிரீட்டா இருக்கக்கூடியது, நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடியது, நம்ம கண்ணுக்கு புலனாகக்கூடியது. இதெல்லாம் இருக்குது. நாம இதன் மூலமா நாம வந்து நம்முடைய வாழ்க்கை தரத்தை, அந்த ஆதாரங்களை பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி கொள்ளலாம். இன்னும் சில விஷயங்கள் கண்ணுக்கு தெரியாத, இன்விசிபிளா, அப்டிராக்டா இருக்கக்கூடியது, அதுதான் இன்டான்ஜிபிள். ஸோ அந்த இன்டான்ஜிபிள் அசட்ஸ் இருக்கத்தான் செய்யுது.
அதை எப்படி நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நம்முடைய அந்த அந்த சாத்திய கூறுகளை நாம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ உங்களுடைய ஸ்டடி மெட்டீரியலை பார்த்தீங்கன்னா லைவ்லிஹுட் ஒர்க் சம்பந்தமா ஒரு மிகப்பெரிய ஒரு டெஃபினிஷன் இருக்கும். அந்த டெஃபினிஷன்ல இருந்து நாம தெரிஞ்சுக்கக்கூடிய அந்த டேஞ்சிபிள் ஆஸ்பெக்ட்ஸ், ரிசோர்சஸ், இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா, டேஞ்சிபிள் அசெட்ஸ் கான்கிரீட்டான விஷயங்களுக்குன்னா ஃபுட் ஸ்டாக்ஸ், வேல்யூபிள்ஸ் சச் அஸ் கோல்டு, ஜுவல்லரி, கேஷ் சேவிங்ஸ். ஸோ இது எல்லாமே டேஞ்சிபிள் அசெட்ஸ், நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடியது. பரும பொருட்கள், கண்ணுக்கு புலனாக கூடியவை அனைத்துமே. அடுத்து ரிசோர்சஸ், அந்த ஆதாரங்கள், மூல ஆதாரங்கள் என்ன நம்ம பார்த்தோம்? லேண்ட், வாட்டர், ட்ரீஸ், லைவ் ஸ்டாக், ஃபார்ம் எக்யூப்மெண்ட், இதெல்லாமே ரிசோர்சஸ், ஆதாரங்கள். இது எல்லாமே வந்து டேஞ்சிபிள் திங்ஸ். அதே நேரத்தில் இன்டான்ஜிபிள் திங்ஸ் நம்ம பார்த்தோம்னா என்ன? ஸோ அப்பீல்ஸ் ஆர் டிமாண்ட்ஸ் விச் கேன் பி மேட் ஃபார் மெட்டீரியல், மாரல் ஆர் அதர் ப்ராக்டிக்கல் சப்போர்ட். கண்ணுக்கு தெரியாத, கண்ணுக்கு புலனாகாத, அதே நேரத்தில் சர்வீஸ் கேட்டகரியில வரக்கூடிய அனைத்துமே இன்டான்ஜிபிள் ஆஸ்பெக்ட்ஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல அக்சசிபிலிட்டி டு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கான வாய்ப்புகளை நாம் அணுகுவதற்கான சூழ்நிலைகள். அது என்ன? இதுக்கு முன்னாடி நம்ம அந்த டேஞ்சிபிள் அசெட்ஸ், அந்த ரிசோர்சஸ் பார்த்தோம். அந்த ரிசோர்சஸை யூஸ் பண்றதுக்கு, ஸ்டோரை பயன்படுத்துறதுக்கு, சர்வீஸை யூட்டிலைஸ் பண்றதுக்கு, இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம அப்டைன் பண்ணிக்கிறதுக்கு, மெட்டீரியல்ஸுக்கு அக்சஸ் இருக்கிறதுக்கு, டெக்னாலஜிக்கு நம்ம வந்து அடாப்டடா இருக்கிறதுக்கு, இல்லைன்னா அப்டேட்டடா மாறுறதுக்கு, இல்லை டெக்னாலஜியில் நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு, எம்ப்ளாய்மெண்ட் அவைலபிலிட்டிக்கு, ஃபுட் அவைலபிலிட்டிக்கு, இன்கம் இன்க்ரீஸ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நாம வந்து அக்சசபிளா இருக்கிறதுக்கு தான், ஒரு அணுகக்கூடிய ஒரு ஆளா மாறக்கூடியதுதான் இங்க லைவ்லிஹுட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம பார்க்கிறோம். ஸோ இதோட தொடர்புடைய விஷயங்கள் என்ன? நிலையானது, நிலையான வளங்கள். இப்ப நம்ம நிறைய விஷயங்களை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். டேஞ்சிபிள் அண்ட் இன்டான்ஜிபிள் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படிங்கிற இதுல நம்ம பார்த்தோம். இதுல எவ்வளவு வளங்கள் நிலையானது, இந்த வளங்களை நாம வந்து நிலையான முறையில எப்படி நாம பயன்படுத்தலாம்? ஸோ இதுதான் சஸ்டைனபிள் அண்ட் சஸ்டைனபிள் ரிசோர்சஸ். அந்த வளங்கள் இன்னைக்கு நாம பயன்படுத்துறோம், நாளைக்கு நமக்கு அந்த வளங்கள் இருக்குமா? இந்த வளங்கள் இன்னைக்கு நாம வந்து நம்முடைய வாழ்க்கைக்கு தேவைக்கு தகுந்தாப்படி பயன்படுத்தி முடிச்சுட்டு போயிடுறோமா? நாளைக்கு அதை எப்படி நம்ம எடுத்துட்டு அதை மிச்சம் வச்சிருக்கிறது? நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம வாழ்ந்தோம், சாப்பிட்டோம், வாழ்ந்தோம், இருந்தோம், நம்முடைய இறப்புக்கு அப்புறம் முடிஞ்சு போறது கிடையாது. நம்முடைய சந்ததியினர் நம்ம இருக்காங்க. நம்முடைய சந்ததியினரை விட்டு சென்னா மட்டும் நம்ம சமூகம் வந்து தலைச்சிடாது. அந்த சந்ததியினருக்கு தேவையான அனைத்து வளங்களையும் நாம விட்டுட்டு போகணும். அந்த அனைத்து வளங்களையும் நாம விட்டுட்டு போறது அப்படிங்கிறது தான் இங்க சஸ்டைனபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்றது. அந்த வளங்கள் சஸ்டைனபிள் ரிசோர்சஸ். இப்ப எதுக்காக நம்ம காடுகள் அழிக்கக்கூடாது, நீரை மாசுபடுத்தக்கூடாது, ஸோ நிலத்தை நம்ம பாதுகாக்கணும்னு சொல்றோம்? ஏன்னா நம்மளுடைய ஃபியூச்சர் சொசைட்டி, நம்முடைய வருங்கால சமூகம், இல்லைன்னா அந்த வருங்கால சமூகத்துல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் இப்ப இருக்கிறவங்க தான். ஸோ வருங்கால சமூகத்துல இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்கள் நம்முடைய சந்ததியினர் தான் இருக்கிறாங்க. ஸோ நம்முடைய சந்ததி, நம்முடைய சமூகம் நிலைக்கணும் அப்படின்னா நாமளே எல்லா விஷயங்களையும் அனுபவிச்சுட்டு போயிடக்கூடாது. அந்த சந்ததிக்கு தேவையான விஷயங்களை நாம விட்டுட்டு தான் போகணும். அதனாலதான் நமக்கு இங்க வந்து வளங்கள் நிலையான வளங்களா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இங்க கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகிக்கிட்டே வருது. ஸோ இந்த சஸ்டைனபிலிட்டி, சஸ்டைனிங் த ரிசோர்சஸ் டு த ஃபியூச்சர் கம்யூனிட்டி ஆர் ஃபியூச்சர் சொசைட்டி அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் எல்லாமே ஸோ 1987 ரிப்போர்ட்டுக்கு அப்புறம், அந்த வேர்ல்டு கமிஷன் ஆன் என்விரான்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டுடைய ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் பாப்புலர் ஆக ஆரம்பிச்சது. இந்த ரிப்போர்ட் ஆன் என்விரான்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் சப்மிட்டட் பை வேர்ல்டு கமிஷன் பார்த்தோம்னா அது பிரண்ட்லாண்ட் ரிப்போர்ட், இல்லைன்னா பிரண்ட்லாண்ட் கமிஷன் நம்ம சொல்றோம். இந்த பிரண்ட்லாண்ட் கமிஷனுடைய ரிப்போர்ட் 1987 சப்மிட் பண்ணாங்க. அந்த சப்மிட் பண்ண அந்த ரிப்போர்ட்ல தான் நமக்கு இந்த சஸ்டைனபிலிட்டி, சஸ்டைனபிள் ரிசோர்சஸ், இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே டெவலப் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த கமிஷன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை எப்படி டிஃபைன் பண்ணுதுன்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் மீட்ஸ் the needs of the present without compromising the ability of future generations to meet their own needs. So நிலையான வளர்ச்சி என்பது தற்போதைய தேவைகளுக்காக சமரசம் செய்யாமல் எதிர்கால சந்ததியினர் தங்கள் சொந்த தேவைகளை பூர்த்தி செய்யும் திறனை மேம்படுத்துதல் ஆகும். அந்த திறனை அவங்களுக்கு விட்டு செல்லுதல் ஆகும். இதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். இன்னைக்கு நமக்கு தேவையான, நன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்கு தேவைக்காக நம்ம காடுகளை அழிக்கிறோம். ஸோ நீர்நிலைகளை வந்து நம்மளுடைய வேஸ்ட்டை கலக்கிறோம்.
நிலத்தை நம்ம பாசுபடுத்துறோம் அப்படிங்கறதெல்லாம் இருக்கக்கூடாது. எதிர்காலத்துல இதே நிலத்துல தான் நம்முடைய ஃபியூச்சர் ஜெனரேஷன் பண்ணணும். அதே நதி நிலைகள் தான், நீர்நிலைகள் தான் நமக்கு தேவையான அனைத்து உணவுகளுக்கும் ஆதாரமா இருக்குது. அதே ஃபாரஸ்ட் தான் அந்த நீருக்கான ஆதாரமா இருக்குது. ஸோ காடுகளை அழிச்சு வளர்ச்சிக்கிற பேர்ல நம்ம எல்லாத்தையும் நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னா எப்படி ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு ரெயின் கிடைக்கும், குடிநீர் கிடைக்கும், ஸோ விவசாயம் எப்படி செழிக்கும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நாம இங்க கவனத்தில் எடுத்துக்கணும். ஸோ இந்த இடத்துல நிலையான வளர்ச்சி என்பது எதிர்கால சந்ததியினரை கவனத்தில் எடுத்துக்கொள்ள ஒரு வளர்ச்சியாக மட்டுமே தான் இருக்கணும். ஸோ எதிர்கால சந்ததியினரை கவனத்தில் எடுத்துக்கொள்வது என்பது அவர்களுக்கு தேவையான ஆதாரங்களை இன்று நாம் அனுபவிப்பது போல் எதிர்காலத்தில் அவர்களும் அனுபவிப்பதற்கு இருக்க வேண்டும் என்ற இதில் விட்டு செல்வது. அதுதான் இங்க நிலையான வளர்ச்சி. இதுதாங்க பிரண்ட்லேண்ட் கமிஷன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற விஷயமா முன்னிறுத்துது. So development that meets the needs of the present without compromising the ability of future generations to meet their goals. So எதிர்கால சந்ததியினரை நம்ம கவனத்துல வச்சுக்கிட்டு தற்காலத்துல எல்லாத்தையுமே நாம அழிச்சிராம விட்டு செல்றது அப்படிங்கறதுதான் இங்க சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பிரண்ட்லேண்ட் கமிஷன் சொல்லுது. இங்க நிலைத்தன்மை என்பது என்னது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா உற்பத்தி திறனை மேம்படுத்துதல், என்ஹான்சிங் த எபிலிட்டி டு ப்ரொடியூஸ் அல்லது பராமரிப்பதை குறிக்கிறது, இல்லைன்னா மெயின்டெனன்ஸ். ஸோ நிலைத்தன்மை என்பது இங்க அந்த சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிறது. ஸோ என்ஹான்சிங் த எபிலிட்டி டு ப்ரொடியூஸ் இன் ஃபியூச்சர் ஆர் மெயின்டைனிங் ஆர் ப்ரிசர்விங் ஆர் ப்ரொடெக்டிங். ஸோ இதுதான் நம்ம தற்காலத்துல உற்பத்தியில ஈடுபடும் போது எதிர்காலத்திலையும் அதனுடைய உற்பத்தி திறன் சஸ்டைன் ஆகணும் அப்படிங்கறதுங்க நம்ம கவனத்துல எடுத்துக்கணும். ஸோ எதிர்காலத்திலையும் இங்க சஸ்டைன் ஆகிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதுதான் மெயின்டெனன்ஸ், ப்ரிசர்விங், ப்ரொடெக்டிங். அதுதான் ஸோ அந்த அந்த வளத்தை எதிர்காலத்தை சந்ததியினருக்கு விட்டு செல்ல. ஸோ இந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா ஒரு நீண்ட கால அடிப்படையில ஒரு குடும்பம் இல்லைன்னா ஒரு குரூப் ஸோ பல வழிகளில் நிலையான ஆதாயம் அல்லது வாழ்வாதாரத்தை அடைய முடியும். எப்படி நிலையான வாழ்வாதாரத்தை ஒரு குடும்பம் அல்லது ஒரு குரூப் பல வழிகளில் அடைய முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு இருக்குது. த்ரூ ஓனர்ஷிப் ஆஃப் அசட்ஸ் லைக் லேண்ட், லைஃப் ஸ்டாக். ஸோ நிலம், அதுதான் நமக்கு லேண்ட் ரிஃபார்ம்ஸ் இருக்குது, நில சீர்திருத்தங்கள் அதனாலலாம் ஏற்பட்டுச்சு. நிலம் ஒரு சிலருடைய கைகளில் மட்டும் குவியாம அனைவருக்கும் பலனளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க லேண்ட் ரிஃபார்ம்ஸ் உடைய ஒரு பிரைம் ஆப்ஜெக்டிவ். அதனாலதான் நிலம் அப்படிங்கிறது அனைவருக்கும் சமூகத்துல பகிர்ந்தளிக்கப்படுகிறது. ஸோ இந்த நிலத்தை ஒரு தனிநபர் தன்னுடைய குடும்பத்திற்காக சொந்தமாக வைத்திருக்கும் பொழுது he can involve in agriculture, he can be a farmer, he can be a producer, he can be a contributor to the nation's development through increasing the domestic product, gross domestic product or gross national product. ஒரு தனிநபரோ அல்லது ஒரு குடும்பமோ தனக்கு சொந்தமான நிலம் இருக்கும் பொழுது அந்த நிலத்தில் விவசாயத்தை செய்யறது மூலமாக அவர் நாட்டுடைய வளர்ச்சிக்கு வழிவகுக்கிறார், நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ. இதுலதான் நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஜிஎன்பி, அந்த ஜிடிபி, அந்த கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கிறோம். ஸோ மொத்த தேசிய உற்பத்தி, மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது எல்லாமே இப்படி அனைவருக்கும் நிலம் அப்படிங்கிறது பகிர்ந்தளிக்கப்படும் போது மேம்படக்கூடிய வாய்ப்புகளை நாம பார்க்கலாம். அது லேண்ட் மட்டும் இல்ல, லைஃப் ஸ்டாக், கால்நடைகள் பார்த்துக்கங்க. ஸோ கால்நடைகள் வச்சிருக்கிறது மூலமா நீங்க நிறைய ஆதாயத்தை நீங்க அடையலாம். ஸோ மாடு வச்சிருக்கிறீங்க, அந்த மாட்டுல இருந்து உங்களுக்கு பால்படு பொருட்கள், மில்க் அண்ட் மில்க் பேஸ்டு ப்ராடக்ட் கிடைக்கும். அந்த மில்க் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வேல்யூ ஆடட் ப்ராடக்டா நீங்க மாத்தலாம். ஸோ அதன் மூலமா உங்க குடும்பத்துக்கு தேவைகளை நீங்க பூர்த்தி பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இன்னும் ஒன்றும் வேணாம், உங்களுக்கு அவசரத்துக்கு பணம் வேணும்னா ஆடு இருக்குது, கோழி இருக்குது அப்படின்னா நீங்க அதை மார்க்கெட்ல கொண்டு போய் நீங்க கேஷா மாத்திக்கலாம். அப்படிங்கிறப்போ நீங்க யாருக்கிட்டையும் போய் கடனை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு இன்டெப்ட், அந்த இன்டெப்ட்னஸ் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு நீங்க போக வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ உங்களுக்கு எப்பவுமே இந்த லைஃப் ஸ்டாக் உங்களுடைய எக்கனாமிக் அசட்ஸாவே இருந்துட்டு இருக்கும். ஸோ அதனுடைய வேல்யூ அப்படிங்கிறது ஒரு தனிநபருடைய பொருளாதார நிலையில ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாற்றத்தை, ஒரு உயர்ந்த நிலையை தான் அங்க குறிக்கும். தென் கிராசிங், ஃபிஷிங், ஹண்டிங் அண்ட் கேதரிங். ஸோ கிராசிங், ஃபிஷிங், ஹண்டிங் அண்ட் கேதரிங் இதெல்லாமே ஒவ்வொரு தனிநபரோ அல்லது ஒரு குழுவாகவோ ஈடுபடக்கூடிய தொழில்களாகவும் நம்ம பார்க்கலாம். இதே ஆக்டிவிட்டிஸாகவும் நம்ம பார்க்கலாம். அதே நேரத்தில் ஒரு குடும்பம் ஈடுபடக்கூடிய ஒரு தொழிலாகவும் நம்ம பார்க்கலாம். அதே நேரத்தில் த்ரூ ஸ்டேபிள் எம்ப்ளாய்மெண்ட் வித் அடிக்குவேட் ரெமுனரேஷன்,
ஒரு நிலையான வருமானத்தை இங்க நம்ம வந்து ஏற்படுத்திக்கலாம். எப்படி? ஒரு நிலையான வேலை கிடைத்ததன் மூலமாக அல்லது வேலை பார்ப்பதன் மூலமாக. ஸோ இங்க வந்து லேண்ட் ஓனிங் மூலமாகவும் அந்த ஆதாயத்தை ஒரு வாழ்வாதாரத்தை கிரியேட் பண்ணிக்கலாம். லைஃப் ஸ்டாக் மூலமாகவும் வாழ்வாதாரத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கிராசிங், ஃபிஷிங், ஹண்டிங், கேதரிங் மூலமாகவும் அவங்களுடைய குடும்பத்தோடைய பொருளாதார நிலையை வந்து நீண்டகால அடிப்படையில் ஏற்படுத்திக்கலாம். அதே நேரத்தில் ஒரு நிலையான வேலையை ஏற்படுத்திக் கொள்வதன் மூலமாகவும் ஒரு உபரியான அதிகப்படியான வருமானத்தை இங்க பெறலாம். அல்லது த்ரூ வேரிடு ரெப்பர்டரிஸ் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ். ஸோ இல்ல வேற விதமான ஆண்டர்பிரினர்ஷிப் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுறது மூலமாகவும் ஒரு குடும்பம் நிலையான ஆதாயத்தை தன்னுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ள முடியும். ஸோ வாழ்வாதாரத்தை இங்க பெருக்கிக் கொள்றது அப்படிங்கிறது மட்டும் இல்ல, இது எல்லாத்தையுமே நாம ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு விட்டுட்டு போகணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லைட்ல நீங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல பார்க்கக்கூடிய விஷயம். ஸோ நிலைத்தன்மை, என்ஹான்ஸ்மெண்ட். ஸோ என்ஹான்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது மட்டும் இல்ல, அதே நேரத்தில் மெயின்டைனிங் ஆல் தீஸ் ரிசோர்சஸ், லைவ்லிஹுட் மீன்ஸ். இங்க ரிசோர்சஸ் சொல்றதை காட்டிலும் லைவ்லிஹுட் மீன்ஸ் அப்படின்னு நாம சொல்லலாம். இந்த லைவ்லிஹுட் மீன்ஸை ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு நாம விட்டுட்டு போறது. ஸோ ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்காக அதை வந்து பொல்யூட் ஆகாம மெயின்டைன் பண்ணக்கூடியது. இதுதான் நமக்கு இங்க லைவ்லிஹுட் ரிசோர்சஸ், இந்த சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ சோசியல் இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். இப்போ இவ்வளவு விஷயங்களை நம்ம முதல்ல பார்த்தோம். இந்த அந்த ஆதாரங்கள் அப்படிங்கிறத நம்ம வாழ்வாதாரங்கள் நம்ம பார்த்தோம். இந்த வாழ்வாதாரங்கள் மூலமா ஒரு தனி நபருடைய வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுது? ஸோ தனிநபர் வாழ்க்கை அப்படிங்கிறது பொருளாதாரம் மட்டும் சார்ந்த விஷயம் இல்லை. அதுல என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பல்வேறு வேரியபிள்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க, கருதுகோள்கள் கொடுத்துருக்காங்க. அதெல்லாமே நம்ம சோசியல் இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற கேட்டகரிக்கு கீழே ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் கமிஷன் ஆன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், ஸோ அது 1995 கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று, சஸ்டைனபிள் டெவலப் எராடிகேஷன் ஆஃப் பாவர்ட்டி. ஸோ இம்ப்ரூவ்ட் கவர்னன்ஸ், இன்க்ரீஸ்ட் ஆர் என்ஹான்ஸ்ட் ஹெல்த் ஸ்டேட்டஸ், அதான் வெல்பீயிங் நம்ம சொல்றோம். ஸோ ப்ரொவைடிங் குவாலிட்டி எஜுகேஷன் அண்ட் சேஞ்சஸ் இன் டெமோகிராபிக் கண்டிஷன்ஸ். ஸோ இப்போ பாவர்ட்டி அப்படிங்கிறத நான் முதல்ல சொன்னேன். எராடிகேஷன் ஆஃப் பாவர்ட்டி அப்படிங்கிறத எப்படி நாம அச்சீவ் பண்ணலாம்? வறுமையை ஒழித்தல், ப்ரொவைடிங் எம்ப்ளாய்மெண்ட். இப்போ உதாரணத்துக்கு கிராமங்கள்ல ஒரு உலக அளவுல மிகப்பெரிய வறுமை ஒழிப்பு ப்ரோக்ராமா செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு ப்ரோக்ராம் என்ன? மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம், MGNREGS நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் அப்படின்னுங்கிற பேர்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்ல ரொம்ப கலோக்கியலா கிராமங்கள்ல சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? 100 நாள் வேலை திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 100 நாள் வேலை திட்டம் அப்படிங்கிறது மூலமா என்ன மாதிரியான சேஞ்சஸ் இங்க ஏற்படுது? ஸோ அந்த பாவர்ட்டியை எராடிகேட் பண்றதுக்காக கொண்டு வந்த முக்கியமான விஷயம் தான் அந்த திட்டம் தான் அந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம். இப்போ வருஷத்துல குறைஞ்சபட்சம் ஒரு 100 நாள் ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு அதுல வேலை கிடைக்கும். வாரத்துல 3 நாள் அவங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும். அவங்க அந்த அதனுடைய பெனிஃபிஷியரியா ரெஜிஸ்டர் பண்ண 15 நாளுக்குள்ள the person will be enrolled as a beneficiary in this MGNREGS. அப்போ வருஷத்துல 100 நாள் பாருங்க, 3ல ஒரு பங்கு உங்களுக்கு வேலை கிடைச்சிருது. குடும்பத்துல ஒருத்தருக்கு வேலை உறுதி செய்யப்படுது. ஸோ வாரத்துல 3 நாள் வேலை உறுதி செய்யப்படுது. ஸோ இதுல 3ல ஒரு பங்கு கண்டிப்பா பெண்கள் இருக்கணும். பாருங்க, நம்ம பேசின விஷயங்கள் எல்லாமே இந்த மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம்ல, அந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துல வருது. 100 நாள் கண்டிப்பா அவங்களுக்கு வேலை கிடைக்கும். அதுல வாரத்துல 3 நாள் கண்டிப்பா வேலை கிடைக்கும். அதுல 3ல ஒரு பங்கு பெண்களா இருக்கணும். பாருங்க, இதுல வந்து பாவர்ட்டி எராடிகேஷன் மட்டும் இல்ல, எராடிகேஷன் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது. ஸோ ஜெண்டர் பேலன்ஸ் இருக்குது. ஸோ பெண்களுக்கு ஏன் வந்து இதுல வந்து 3ல ஒரு பங்கு கொடுக்கணும் அப்படின்னா, ரிமூவல் ஆஃப் ஜெண்டர் டிஸ்பாரிட்டி, ஒரு ஜெண்டர் பேலன்ஸை கொண்டு வர்றது. அந்த 3ல ஒரு பங்கு தான் இப்ப நமக்கு வந்து தேசிய அளவுல பல காலமா மிகப்பெரிய விவாத பொருளா இருந்த 3ல் ஒரு பங்கு ரிசர்வேஷன் ஃபார் விமன் அப்படிங்கிறது. இதை நம்ம ஆல்ரெடி மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் டெவலப்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் மூலமா நாம அச்சீவ் பண்ணித்தான் இருக்கிறோம். இது அனைத்து தளங்களிலும் அச்சீவ் பண்ணப்படணும். இதே விஷயம் தான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட சொன்னேன். ஆல் ஆர் அனலிட்டிகலி செப்பரபிள் பட் மியூச்சுவலி இன்டர்டிபெண்டன்ட். அனைத்து விஷயங்களும் நீங்க தனித்தனியா பாத்தீங்க அப்படின்னா தனித்தனியா இருக்கும். ஆனா கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சீங்கன்னா ஒன்னோட ஒண்ணு தொடர்புடைய விஷயமா தான் இருக்கும். இப்ப பாருங்க, இப்ப பாவர்ட்டிங்கிற விஷயத்தின் மூலமா நம்மளால வந்து எம்ப்ளாய்மெண்ட்டை எராடிகேட் பண்ண முடியுது. ஸோ ஒரு சஸ்டைனபிள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க முடியுது.
அவங்களுக்கு வந்து நிரந்தரமான ஒரு வருமானத்தை கொடுக்க முடியுது. ஜெண்டர் பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால அச்சீவ் பண்ண முடியுது. தென் அதே மாதிரி கவர்னன்ஸ். கவர்னன்ஸ் அப்படிங்கிறத நிர்வாகம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, நம்ம மிகப்பெரிய ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியான உலகத்துல மிகப்பெரிய டெமோக்ராட்டிக் கண்ட்ரியான இந்தியால லோக்கல் கவர்னன்ஸ் அப்படிங்கிறது, லோக்கல் செல்ஃப் கவர்னன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா நாம கொண்டு வந்துட்டு இருக்கோம். என்ன லோக்கல் கவர்னன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதான் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பிஆர்ஐஸ் அப்படின்னு நீங்க படிச்சிருப்பீங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஒரு அரேஞ்ச்மெண்ட், பிளாக் லெவல்ல ஒரு அரேஞ்ச்மெண்ட், வில்லேஜ் லெவல்ல ஒரு அரேஞ்ச்மெண்ட். இதான் 3 டயர் சிஸ்டம் சொல்றது. 3 அடுக்கு அமைப்புன்னு நம்ம சொல்றது. ஸோ இந்த பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஃபார்முலேட்டிங் வெல்ஃபேர் பாலிசிஸ். ஸோ கிராமங்கள்ல ஏற்படக்கூடிய லோக்கல் லெவல்ல இருக்கக்கூடிய இல்லைன்னா நாம எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து வளர்ச்சிகளுக்கும் இந்த லோக்கல் கவர்னன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான அமைப்பா இருக்குது. இந்த ஆர்கனைசேஷன்ஸ் தான் அந்த வளர்ச்சியை முன்னெடுத்துட்டு செல்லக்கூடிய ஏஜென்ட்ஸாவும் இருக்கிறாங்க, ஏஜென்சிஸாவும் இருக்கிறாங்க. அடுத்து ஹெல்த் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஹெல்த் அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்கலாம்? இந்த நம்ம எவ்வளவு தூரத்துக்கு நம்மளுடைய லாங்கவிட்டி இருக்குது. ஸோ இந்த ஹெல்த் அப்படிங்கிற விஷயத்த நாம வந்து எல்லாத்தோடையும் தொடர்புபடுத்தி பார்க்கலாம். ஸோ அந்த உதாரணத்துக்கு மார்டாலிட்டி, இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி, மெட்டர்னல் மார்டாலிட்டி, நியோநெட்டல் மார்டாலிட்டி. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இதோட தொடர்புபடுத்தி பார்க்கலாம். ஸோ இது எப்படி இந்த ஹெல்த் விஷயம் நமக்கு அந்த லாங்கவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது? அதுதான் நமக்கு அடுத்து தொடர்புடைய விஷயம். ஊட்டச்சத்துள்ள உணவுகள், பேலன்ஸ்டு டயட், இது ரெக்கமெண்டட் டயட். ஸோ இது எல்லாமே வந்து அந்த பரிந்துரைக்கப்பட்ட இல்லைன்னா இந்த அளவுல ஒரு தனி மனிதன் சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த சராசரி உணவு அளவை அவனுக்கு வந்து உறுதி செய்து கொள்ளுதல். தென் எஜுகேஷன். நீங்க மில்லனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ல பார்த்தாலும் சரி, இல்ல சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ல பார்த்தாலும் சரி, எஜுகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ப்ரொவைடிங் குவாலிட்டி எஜுகேஷன். ஸோ என்ஷூரிங் அக்சசபிலிட்டி டு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் டு ஆல். அனைவருக்கும் கல்வி அப்படிங்கிற சமமான கல்வி அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம். ஸோ இட் இஸ் என்ஹான்ஸ்ட் த்ரூ தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. ஸோ வித்தவுட் எனி டிஸ்பாரிட்டி தி எஜுகேஷன் டு பி ப்ரொவைடட் டு ஆல். ஸோ வித்தவுட் எனி டிஸ்பாரிட்டி அப்படிங்கிறது அது கேஸ்டா இருக்கட்டும், கிரீடா இருக்கட்டும், ரிலிஜியனா இருக்கட்டும், எத்னிக் ஆஸ்பெக்டா இருக்கட்டும், ஜெண்டரா இருக்கட்டும், இல்ல ரீஜனா இருக்கட்டும், எதுவா வேணாலும் இருக்கட்டும், எந்த அடிப்படையிலையும் ஒரு தனி மனிதனை டிஸ்கரேஜ் பண்ணாம, டிஸ்கிரிமினேட் பண்ணாம கல்வி சமமான அளவில் தரமான அளவுல கொடுக்கணும் அப்படிங்கறத அங்க பார்க்கணும். தென் டெமோகிராஃபி. ஸோ டெமோகிராஃபி அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்னா சிம்பிளா சொல்ல போனா பர்த், டெத், மைக்ரேஷன் அப்படிங்கிறதான். ஃபர்டிலிட்டி, மார்டாலிட்டி, மைக்ரேஷன். ஸோ ஃபர்டிலிட்டி, மார்டாலிட்டி, மைக்ரேஷன், பிறப்பு, இறப்பு, குடிபெயர்வு, இடப்பெயர்வு. இந்த 3 உள்ளடக்கினதான் டெமோகிராபிக் ப்ராசஸ்னு சொல்லுவோம், இல்ல டெமோகிராபிக் ஆக்டிவிட்டிஸ்னு சொல்லுவோம். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹெல்த் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி சொல்லும்போது பர்த்ங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தோம், டெத் அந்த மார்டாலிட்டிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்தோம். பிறப்பு, இறப்பு அப்படிங்கிறத நான் மெட்டர்னல் மார்டாலிட்டியோட சேர்த்து சொன்னேன், நியோநேட்டல் மார்டாலிட்டியோட சேர்த்து சொன்னேன், இன்ஃபான்ட் மார்டாலிட்டியோட சேர்த்து சொன்னேன். அதே நேரத்தில் லாங்கவிட்டி அப்படிங்கிற லைஃப் ஸ்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடையும் சேர்த்து சொன்னேன். ஸோ பர்த், டெத் அப்படிங்கிறது தம் வாழ்க்கையில தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அதுதான் மக்கள் தொகை சார்ந்த நிகழ்வுகளாகவும் இருக்குது. அதே நேரத்தில் டெமோகிராஃபி, இது மைக்ரேஷன். ஸோ இடப்பெயர்வு, குடிபெயர்வு நம்ம பார்க்கறது. மைக்ரேஷன் அப்படிங்கிறது இன்வார்டு மைக்ரேஷனாகவும் இருக்கலாம், அவுட்வார்டு மைக்ரேஷனாகவும் இருக்கலாம், இன்டர்நேஷனல் மைக்ரேஷனாகவும் இருக்கலாம், டொமஸ்டிக் மைக்ரேஷனாகவும் இருக்கலாம். ஸோ மைக்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா அவுட்வார்டு மைக்ரேஷன். அந்த இடத்துல பார்க்கும்போது அது மக்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னா இன்வார்டு மைக்ரேஷன். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனாங்க அப்படின்னா, இன்னொரு நாட்டுக்கு போனாங்க அப்படின்னா அது இன்டர்நேஷனல் மைக்ரேஷன். ஒரே நாட்டுக்குள்ள வேற இடத்துக்கு போனாங்கன்னா அது டொமஸ்டிக் மைக்ரேஷன். ஸோ இது எல்லாமே வந்து இந்த மக்கள் தொகையை அந்த மக்கள் தொகை இல்லைன்னா அந்த மக்களுடைய ப்ராசஸ், அந்த டெமோகிராபிக் ப்ராசஸ் சொல்ற மக்கள் தொகை சார்ந்த நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நிலைத்த தன்மை, நிலையான வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த அந்த ஆஸ்பெக்ட்ஸ் உள்ளடக்கிய விஷயமா தான் இருக்குது. ஸோ எராடிகேஷன் ஆஃப் பாவர்ட்டி, என்ஷூரிங் குட் கவர்னன்ஸ், என்ஹான்சிங் வெல்பீயிங், ப்ரொவைடிங் குவாலிட்டி எஜுகேஷன் அண்ட் keen monitoring on the demographic process are improving the conditions for the enhancement of living standards அப்படிங்கறத நம்ம இங்க பார்க்கிறோம். ஸோ இது எல்லாமே சோசியல் இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். இப்போ நம்ம கிராமப்புற நகரப்புறங்கள்ல அந்த வாழ்வாதார வாய்ப்புகளையும் அது தொடர்பா இருக்கிற சிக்கல்களையும் நம்ம பார்ப்போம். இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் வளர்ச்சின்னா என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். அந்த வளர்ச்சியோட தொடர்புடைய பிரச்சனைகள், அடிப்படையான பிரச்சனைகள் என்ன, மைக்ரேஷன் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்.
ஸோ அந்த வளர்ச்சியோட இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ensuring the livelihood and maintaining the present resources to the future community, future humankind. அதுதான் நம்ம சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கறதை நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த லைவ்லிஹுட் அண்ட் சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிற கான்செப்ட்ஸை நம்ம பார்த்துட்டோம். எதுல இருந்து அந்த எப்பத்துல இருந்து அந்த கான்செப்ட்ஸ் அந்த பியூர் எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ்ல இருந்து அனைத்து தளங்களையும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. இப்ப வாழ்க்கை அப்படிங்கிறது அனைத்து விஷயங்களையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணா மட்டுமே தான் ஒருத்தன் நல்லா இருக்கிறான்னு நம்ம சொல்ல முடியும். அந்த ஒருத்தன் நல்லா இருக்கிறான் அப்படிங்கறத அச்சீவ் பண்றதுக்கு தேவையான இண்டிகேட்டர்ஸ் என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறங்கள்ல அவங்களுக்கான அந்த லைவ்லிஹுட் ரிசோர்சஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, அதோட தொடர்புடைய சிக்கல்களும் என்னென்ன இருக்குதுங்கிறதை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம முதல்ல பார்க்கறது வாழ்வாதார வாய்ப்புகள். ஸோ வாழ்வாதார வாய்ப்புகள் நம்ம பார்க்கும்போது நீங்க ஸ்லைட்ல பார்க்குற மாதிரியான தலைப்புகள்ல நம்ம அதை பிரிக்கலாம். 1 லைவ் ஸ்டாக்ஸ் கால்நடைகள், 2 காடுகள் ஃபாரஸ்ட், 3 மைக்ரேஷன் இடம்பெயர்தல், 4வது என்டர்பிரைசஸ் நிறுவனங்கள். இந்த 4லையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கால்நடைகள் அப்படிங்கிறது என்ன, நம்ம எப்பவுமே நம்ம சொல்றோம் நம்முடைய சமூகம் ஒரு விவசாய சமூகம். கிட்டத்தட்ட 4/3 பங்கு மக்கள் இல்லைன்னா கிட்டத்தட்ட 4/3 பங்கு மக்கள் விவசாயத்தையும் விவசாயம் தொடர்புடைய நடவடிக்கைகளையும் ஈடுபட்டிருக்காங்கன்னு நம்ம சொல்றோம். மோஸ்ட்லி ரூரல் விமன் இன் ரூரல் ஏரியாஸ் என்கேஜ் இன் அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் அண்ட் அசோசியேட்டட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்க்கிறோம். அதோட தொடர்புடைய ஒரு முக்கியமான விஷயம் லைவ் ஸ்டாக்ஸ். ஸோ இந்த லைவ் ஸ்டாக்ஸ் எவ்வளவு தூரத்துக்கு நம்முடைய வாழ்க்கையை என்ஹான்ஸ் பண்ணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி லைவ் ஸ்டாக்ஸ் வளர்க்கறது மூலமா ஒரு தனிநபர் தன்னுடைய செகண்டரி இன்கம் த்ரூ செகண்டரி சோர்சஸ் அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ தன்னுடைய பிரைமரி சோர்ஸ் ஆஃப் இன்கம் மூலமா மட்டும் வரக்கூடிய அதன் மூலமாவே மட்டும் கிடைக்கக்கூடிய வருமானத்தை டிபெண்ட் பண்ணாம செகண்டரி சோர்சஸ் சொல்லக்கூடிய 2ஆம் நிலை அந்த ஆதாரங்கள்னு சொல்லக்கூடிய இந்த நம்ம காய்களை சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க பாஸ்டோரலைட்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் நீங்க டிஸ்கஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஆடு மாடு மேய்த்தல் சமூகம் அப்படி இருந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிரைம் சோர்ஸே இந்த லைவ் ஸ்டாக்ஸ் தான். இந்த லைவ் ஸ்டாக்ஸ் மூலமா அவங்க தங்களுடைய வருமானத்தை பொருளாதார ஸ்டேட்டஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இதெல்லாம் வெறும் லைவ் ஸ்டாக்ஸ் மட்டுமே இல்லை, அனைத்துமே அந்த எக்கனாமிக் வேல்யூஸை உள்ளடக்கின லிவிங் ஆர் மூவிங் ஸ்டாக்ஸ். இதை நம்ம கவனத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு கிராமங்கள்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா இந்த ஆடு மாடு வச்சிருக்கிறவங்க எப்பவுமே பணத்துக்கு அடுத்தவங்க கிட்ட கையேந்த வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் 100 ஆடு 50 ஆடு வச்சு அவர் அதுல மட்டுமே ஈடுபட்டு இருப்பார். கேட்டில் ரேரிங்ல மட்டுமே ஈடுபட்டு இருப்பார். லைவ் ஸ்டாக்ஸ் மெயின்டெனன்ஸ்ல மட்டுமே ஈடுபட்டு இருப்பார். அவருக்கு தேவை வீட்டுல கண்டிப்பா திடீர்னு ஏதாவது ஒரு விசேஷம் வருது, இல்ல குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா அவர் அடுத்தவங்ககிட்ட போய் வட்டிக்கெல்லாம் பணம் வாங்க மாட்டார். டக்குன்னு 2 ஆடு எடுத்துட்டு போவாரு, மார்க்கெட்ல வித்துட்டு அந்த பணத்தை கொண்டு போய் கட்டிட்டு வந்துடுவார். இப்ப பாருங்க, he will be free from debtness. ஸோ கடனுக்கு ஆளாகிற சூழ்நிலையிலிருந்து அவர் தன்னை காப்பாத்திக்கிட்டார். தன்னை காப்பாத்திக்கிறது அப்படிங்கிறது தனிநபர் சார்ந்த விஷயம் மட்டும் இல்ல, அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே அவர் காப்பாத்திக்கிறார். அடுத்து காடுகள். ஸோ ஃபாரஸ்ட் நம்ம பார்த்தோம்னா இன்னும் நம்ம கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா பெண்கள் காடுகளுக்கு போய் அங்க கிடைக்கிற பொருட்களை எடுத்து கொண்டு அதை வித்துட்டு தான் இருக்கிறாங்க. அதுல மூலமா கிடைக்கக்கூடிய வருமானத்தை தங்களுடைய வாழ்வாதாரமா பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த காடுகள் அப்படிங்கிறது ஒரு பயோடைவர்சிட்டி ஏரியாவாகவும் இருக்குது, பல்வேறு உயிர்கள் செழிச்சு வாழக்கூடிய இடமாவும் இருக்குது. அந்த காடுகள் மூலமா என்னென்ன மாதிரியான வாய்ப்புகளை அங்க ஏற்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். தென் இடம்பெயர்தல் மைக்ரேஷன். ஸோ இந்த மைக்ரேஷன் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மைக்ரேஷன் இன்வார்டு மைக்ரேஷன் இருக்கலாம், அவுட்வார்டு மைக்ரேஷன் இருக்கலாம், இல்ல டொமஸ்டிக் மைக்ரேஷனா இருக்கலாம். ஸோ இந்த மைக்ரேஷன் அப்படிங்கிறது எப்பவுமே ஒருத்தருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக நடைபெறக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இது வாலண்டியரா நடக்கக்கூடிய விஷயம். அந்த வாலண்டியரா நடந்தாலுமே அதை புஷ் ஃபேக்டர்ஸ் புல் ஃபேக்டர்ஸ் நம்ம பார்த்தோம். இந்த ஃபேக்டர்ஸ் ஒருத்தனை முடிவெடுக்க தூண்டுது. அந்த முடிவெடுக்க தூண்டுறதுங்கிறது எதை நோக்கி தூண்டுது? தன்னுடைய வாழ்க்கை நிலையை மேம்படுத்தி கொள்வதற்கான வாய்ப்புகளை தேடி செல்வதற்கான நிலையை ஏற்படுத்துகிறது. ஸோ இதுதான் அங்க மைக்ரேஷன் நம்ம முக்கியமாக நம்ம பார்க்கறது. டெமோகிராபிக் ப்ராசஸ்ல நான் சொன்ன மாதிரி பர்த், டெத், மைக்ரேஷன், ஃபர்டிலிட்டி, மார்டாலிட்டி, மைக்ரேஷன். 3ஆவதா இருக்கக்கூடியது இந்த மைக்ரேஷன். 4வது என்டர்பிரைசஸ். ஸோ நிறுவனங்கள்.
நீங்க மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் அப்படின்னு நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த எம்எஸ்எம்இஸ் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள். அந்த சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் நீங்க நிறுவுவதற்கு உங்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அதுக்கான தனி ஆர்கனைசேஷன் இருக்குது. அந்த ஆர்கனைசேஷன் மூலமா நீங்க ப்ரொபோசல்ஸ் சப்மிட் பண்ணி உங்களுடைய அந்த நிறுவனங்களை நீங்க பண்ணிக்கலாம். நீங்க நிறைய நியூஸ் பேப்பர்ல படிச்சிருப்பீங்க, ஸ்டார்ட் அப்ஸான நிறைய வசதி வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து கொட்டி கிடக்குது. அந்த ஸ்டார்ட் அப்ஸை நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்க நாம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம். ஸோ இந்த மைக்ரோஸ் எஸ்டாப்ளிஷிங் ஃபேவரிங் டுவர்ட்ஸ் ஆர் வெஞ்சரிங் என்டர்பிரைசஸ், அது மைக்ரோவா இருக்கலாம், இல்ல ஸ்மாலா இருக்கலாம், இல்ல மீடியமா இருக்கலாம். பட் நீங்க ஒரு ஆண்டர்பிரனரா நீங்க மாறுறீங்க, ஒரு தொழில் முனைவோரா மாறுறீங்க அப்படிங்கிறது எதிர்காலத்துல அந்த தொழில் பெருக்கத்துக்கும் உங்களுடைய தனிநபர் மேம்பாட்டுக்கும் அல்டிமேட்டா நம்ம இன் ஜெனரல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாட்டுடைய மேம்பாட்டுக்கும் வழிவகுக்கக்கூடிய விஷயமா இருக்குது. சரி, இப்போ வாழ்வாதாரத்திற்கான பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மார்ஜினல் ஃபார்மிங், விவசாயம் சிறிய அளவில் நடைபெறுவது. இப்ப லேண்ட் ரிஃபார்மிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம். ஸோ லேண்ட் ரிஃபார்மேஷன் அண்ட் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் என்ன பண்ணுச்சு, தனி நபர் கைகள்ல இல்ல ஒரு சிலர் கைகள்ல நில குவிப்பு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த நிலத்தை அனைத்து மக்களுக்கும் பங்கு பெறுமாறு பயன்பெறுமாறு இங்க நமக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. இதனாலதான் நமக்கு வந்து மார்ஜினல் ஃபார்மர், ஸ்மால் ஃபார்மர், ஸோ பிக் ஃபார்மர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரிஸ் எல்லாம் வருது. ஸோ இங்க மார்ஜினல் ஃபார்மிங் அப்படிங்கிறது சிறிய அளவில் விவசாயம் நடைபெறும். சிறிய அளவில் விவசாயம் நடைபெறுவதற்கு முக்கியமான காரணம் என்ன, ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் லேண்ட். ஸோ நிலம் துண்டாடப்படுதல். ஸோ ஒருத்தருக்கு 5 ஏக்கர் நிலம் இருக்குதுன்னா அவருக்கு 2 பசங்க இருக்காங்கன்னா அந்த 2 பேருக்கு அவருக்கு அப்புறம் வரக்கூடியவங்களுக்கு அந்த 5 ஏக்கர் நிலம் போகும். அப்ப 2 பேருக்கும் ஆளுக்கு 2.5 ஏக்கர் போகும். அவங்களுக்கு இருக்கிற பிள்ளைங்க ஆளுக்கு 2 பசங்க அப்படின்னா அந்த 2.5 ஏக்கர் 1.5 டிவைட் ஆகும். அவங்களுக்கு 2 பசங்க அப்படின்னா அந்த 1.5 அகைன் வில் பி டிவைடட். ஸோ இதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்க விவசாய அளவு அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வருது. அந்த விவசாய அளவு குறைஞ்சிக்கிட்டே வரும்போது ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறதும் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ப்ரொடக்டிவிட்டி குறையும் போது அது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டையும் கிராஸ் நேஷனல் ப்ராடக்டையும் அது அல்டிமேட்டா அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதுதான் குறு விவசாயத்துல நாம அந்த வாழ்வாதாரத்துல நாம குறு விவசாயம் மூலமா சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள். அதே நேரத்துல லேண்ட்லெஸ் லேபரர்ஸ் அப்படிங்கிறதுடைய எண்ணிக்கை இங்க அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ 60 to 70% ஆஃப் தி டோட்டல் ஃபீமேல் ஒர்க் ஃபோர்ஸ் இன் ரூரல் ஏரியாஸ் பீயிங் லேண்ட்லெஸ் லேபரர்ஸ். இல்லைன்னா அவங்க அதே அந்த லேண்ட்லெஸ் லேபரர்ஸ் அவங்களுக்கு அதிகமான நிலம் இல்லாததுனால இல்ல கொஞ்சம் கூட நிலம் இல்லாததுனால அங்க விவசாயத்துல ஈடுபடாம லேண்ட்லெஸ் லேபரர்ஸாவே மட்டுமே இருந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த நிலை, கூலிக்கு வேலை பார்க்கக்கூடிய அந்த நிலை, நிலமற்ற நிலை அவங்கள ஒரு அன்ப்ரொடக்டிவ் பீப்புளா மாத்துது. இதுதான் மறுபடியும் அங்க நான் ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி அந்த ஜிடிபியையும் ஜிஎன்பியையும் அகைன் அஃபெக்ட் பண்ணுது. தென் அன்ஆர்கனைஸ்டு மார்க்கெட்ஸ், ஒழுங்கமைக்கப்படாத சந்தைகள். ஓகே, இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம், இந்த ப்ரொடியூஸ் பண்ற விஷயங்களை சரியான முறையில மார்க்கெட் பண்ணணும். இங்க மிடில் மேன்ங்கிற பிரச்சனை ஒண்ணு இருக்குது. ஸோ மிடில் மேன்ங்கிற பிரச்சனை அந்த நடுநிலை இல்லைன்னா அந்த புரோக்கர் இந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ அந்த உற்பத்தி பண்றவன் வாங்குறவங்க இந்த 2 பேருக்கு இடையில மிடில் மேன் தான் இங்க அதிகமா லாபம் பார்க்கறான். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அன்ரெகுலேட்டட் ஆர் அன்ஆர்கனைஸ்டு மார்க்கெட்ஸ். இப்போ ஒவ்வொரு ஊர்லயுமே ஒரு விவசாய அங்காடி அப்படின்னு ஒண்ணு இருந்ததுன்னா இந்தந்த இடத்துல இந்தந்த பொருட்களை கொண்டு போய் விற்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை எல்லாருக்கும் இருக்கும். அது இல்லாம ஏதோ ஒரு இடத்துல மொத்தமா கொண்டு போய் ஒரு மண்டியில கொண்டு போய் விற்கிறது, இன்னைக்கு அவசரத்துக்கு தேவைக்கு வித்தா போதும், நமக்கு காசு வித்தா போதும் அப்படிங்கிற சூழ்நிலையில குறைஞ்ச விலையே இருந்தாலும் பரவாயில்லன்னு பொருளை கொண்டு போய் அவங்க ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸை கொண்டு போய் வித்துட்டு வந்துடுறது. ஸோ இது அவங்களுடைய வருமானத்துல மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுது. அடுத்து லோ வேஜ், குறைந்த ஊதியம் அல்லது சீரான ஊதிய அமைப்பு இல்லாதது. இப்போ ஒவ்வொரு ஊர்லயுமே ஒவ்வொரு விதமான சம்பள நிலை இருக்கும். அந்த ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு விதமான சம்பள நிலை இருந்தாலும் அதே இது எல்லாத்துக்கும் ஒண்ணு போல இருக்காது. ஆணுக்கு ஒரு மாதிரியான சம்பள அமைப்பு இருக்கும், பெண்ணுக்கு ஒரு மாதிரியான சம்பள அமைப்பு இருக்கும். இங்கேயும் பாருங்க அந்த ஜெண்டர் இம்பேலன்ஸ், ஜெண்டர் டிஸ்பாரிட்டி இருக்கத்தான் செய்யுது. ஸோ இப்போ ஒரே ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க்னு நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம். அனைத்து இடங்களிலும் பார்க்கக்கூடிய வேலைக்கு ஒரு சீரான ஊதியம் இங்கே கிடைக்காத சூழ்நிலை தான் இருந்துட்டு இருக்குது. அதே நேரத்துல ஊதியத்தில் பாலின வேறுபாடு, ஜெண்டர் டிஸ்பாரிட்டி இன் வேஜஸ், இது எல்லாமே வந்து ஜெனரலா கிராமப்புறங்கள்ல நாம பார்க்கக்கூடிய பிரச்சனைகள்.
இதே நேரத்துல நகர்ப்புறத்துல அர்பன் சென்டர்ஸ்ல நம்ம பார்த்தோம்னா ஸோ சீரான குடிநீர் விநியோகம் இல்லாதது, சுகாதார அந்த சானிடேஷன் ஃபெசிலிட்டிஸ் அது வந்து லேக்கா இருக்கிறது, அவங்களுடைய மோசமான வாழ்க்கை நிலைமைகள், ஸோ எமிஷன்ஸ் ஃப்ரம் வெஹிக்கிள்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ், அதான் வாகன தொழில்துறை உமிழ்வுன்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து கண்டாமினேஷன் ஆர் பொல்யூட்டிங் தி எக்ஸிஸ்டிங் ரிசோர்சஸ், இது எல்லாமே என்ன மாதிரியான பிரச்சனையை உண்டு பண்ணுது? சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை உண்டு பண்ணுது, ஹெல்த் ஹசார்ட்ஸை உண்டு பண்ணுது, எண்டமிக்ஸை உண்டு பண்ணுது, ஸோ ரிடக்ஷன் இன் ஆக்டிவிட்டி, உற்பத்தி திறனை குறைக்குது. இது எல்லாம் நகர்ப்புறத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். இப்போ அந்த லைவ்லிஹுட் அண்ட் சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்துலயுமே நம்ம பார்த்தோம்னா ஒரு சந்தர்ப்பத்தில் நாம ஒரு சைடு நாம எல்லாத்தையுமே உயர்த்தணும்னு பார்க்கிறோம், இன்க்ரீஸ் பண்ணணும்னு பார்க்கிறோம், வளர்ச்சிங்கிற ஒரு விஷயத்தை முன்னெடுத்துட்டு போறோம். அதே நேரத்துல சமூகத்துல இந்த மாதிரி பிரச்சனைகளையும் இந்த பிரச்சனைகளுக்கும் இல்லைன்னா இந்த மாதிரியான கொஸ்டின்ஸுக்கும் நம்ம ஆன்சரை பார்த்துட்டு தான் அந்த வளர்ச்சிங்கிற விஷயத்த நாம திட்டமிட வேண்டியிருக்கு. ஸோ இந்த வளர்ச்சிங்கிற விஷயத்த நாம திட்டமிடுறது மூலமா, திட்டமிடுறது அப்படிங்கிறது எதை சார்ந்த விஷயமா இருக்குது? அரசாங்கம் இதுல நமக்கு என்ன செய்யுது? ஸோ இதுல மேஜர் கவர்மெண்ட்ஸ் லைவ்லிஹுட் பேஸ்ட் ஸ்கீம்ஸ் நம்ம பார்த்தோம்னா, ஸோ இதுல நம்ம விவசாயிகளுக்கு பார்க்கலாம், கால்நடைகளுக்கு பார்க்கலாம், பால்வள வளர்ச்சிக்குன்னு பார்க்கலாம், ஃபிஷிங்காக பார்க்கலாம், ஃபிஷரிஸ்க்காக பார்க்கலாம், அடுத்து அர்பன் பூவர்ஸுக்கு பார்க்கலாம். ஸோ ஃபார்மர்ஸ், லைவ் ஸ்டாக்ஸ், ஸோ ஃபார் மில்க் ப்ராடக்ட்ஸ், தென் ஃபிஷரிங் அண்ட் நகர்ப்புற இலைகளுக்கு அப்படி நம்ம பார்க்கலாம். ஸோ விவசாயிகளுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ சில ஸ்கீம்ஸ் இருக்குது. ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனா, அடுத்து சீட் வில்லேஜ் ஸ்கீம், நேஷனல் வாட்டர் ஷெட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ஃபார் ரெயின்பட் ஏரியா. ஸோ இது நேஷனல் வாட்டர் ஷெட் டெவலப்மெண்ட் அதை நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா தேசிய நீர் வடிநில திட்டம். ஸோ அதிகமாக மழை பெறுகிற இடங்கள்ல நீரை சேகரிக்கிறதுக்கு வாட்டர் ஷெட்ஸை ப்ரொமோட் பண்றது, ஸோ அந்த விதை வங்கிகளை உருவாக்குறது. ஸோ இது எல்லாமே விவசாயிகளுக்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டங்கள். அதே நேரத்தில் கால்நடைகளுக்கு நம்ம பார்த்தோம்னா நேஷனல் ப்ராஜெக்ட் ஃபார் கேட்டில் அண்ட் பஃபலோ பிரீடிங். ஸோ நேஷனல் கேட்டில் அண்ட் பஃபலோ பிரீடிங் அதனுடைய வளர்ச்சிக்காக, ஸோ அந்த கால்நடைகளுடைய வளர்ச்சிகளுக்காக, இனப்பெருக்கத்துக்காக தேசிய அளவில் ஒரு ப்ராஜெக்ட் பண்றது. தென் அசிஸ்டன்ஸ் ஃபார் மாடர்னைசேஷன் ஆஃப் ஸ்லாட்டர் ஹவுசஸ் அண்ட் கார்கஸ் யூட்டிலைசேஷன் பிளான்ஸ். ஸோ அந்த கார்கஸ் யூட்டிலைசேஷன் பிளான்ஸையும் ஸ்லாட்டர் ஹவுசஸையும் மாடர்னைஸ் பண்றதுக்கான ஒரு உதவி திட்டம். அடுத்து அசிஸ்டன்ஸ் டு ஸ்டேட்ஸ் ஃபார் ஃபீட் அண்ட் ஃபாடர் டெவலப்மெண்ட், கால்நடைகளுக்கு தேவையான உணவை உற்பத்தி செய்து கொள்வதற்கான உதவி திட்டம். தென் லைவ் ஸ்டாக் இன்சூரன்ஸ், கால்நடைகளுக்கான இன்சூரன்ஸ். இப்போ நீங்க நிறைய லைவ் ஸ்டாக் வந்து லோன் போட்டு வாங்கியிருப்பீங்க, திடீர்னு ஏதாவது எதிர்பாராத விதத்துல நோயில இறந்து போச்சு, அப்போ அந்த லாஸ் யாருக்கு? அந்த லைவ் ஸ்டாக் ஓனருக்கு. அப்போ திடீர்னு இறந்து போச்சு அப்படின்னா எப்படி மனுஷனுக்கு இன்சூரன்ஸ் இருக்குதோ அதே மாதிரி லைவ் ஸ்டாக்ஸுக்கும் இன்சூரன்ஸ் கொடுக்கக்கூடியதான். அதே மாதிரி தான் கிராப் இன்சூரன்ஸ், பயிர் இன்சூரன்ஸ் எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி தான் லைவ் ஸ்டாக் இன்சூரன்ஸ். தென் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் மாடர்னைசேஷன் ஆஃப் ரூரல் ஸ்லாட்டர் ஹவுஸ். Then integrated sample survey scheme for estimation of major livestock products. Central Poultry Development Organization. Regional stations for foraged production and demonstration. இது எல்லாமே கால்நடைகளுக்காக பண்ணது. தென் பால்வள வளர்ச்சிக்கு நம்ம பார்த்தோம்னா ஸோ இன்டென்சிவ் டெய்ரி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், ஐடிடிபின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டென்சிவ் டெய்ரி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஃபார், இது எதுக்காக? ஸ்ட்ரென்தனிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் குவாலிட்டி அண்ட் மில்க் ப்ரொடக்ஷன். ஸோ சுத்தமான தரமான பால் உற்பத்தி செய்வதற்கான வசதி கட்டமைப்புகளை மேம்படுத்துவது இந்த இன்டென்சிவ் டெய்ரி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் மூலமா நடக்கும். அதே நேரத்தில் டெய்ரி பவுல்ட்ரி வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட்ஸ், டெய்ரி ஃபார்ம் பண்றதுக்கும் பவுல்ட்ரி ஃபார்ம் பண்றதுக்கும், அதான் நான் சொன்ன ஒரு ஆண்டர்பிரனரா மாறுறதுக்கு உங்களுக்கு தேவையான அந்த கேபிட்டல்ல அந்த மானிட்டரியல் ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸை கொடுக்கிறது. தென் ஃபிஷிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம பார்த்தோம்னா சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் ஆன் டெவலப்மெண்ட் ஆஃப் இன்லேண்ட் ஃபிஷரிஸ் அண்ட் அக்வா கல்ச்சர். ஸோ உள்நாட்டு மீன்பிடித்தலை மேம்படுத்துவதற்கான மத்திய அரசினுடைய அந்த ஸ்பான்சர் ஸ்கீம். தென் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் ஆன் ஃபிஷரிஸ் ட்ரைனிங் அண்ட் எக்ஸ்டென்ஷன், எப்படி ஃபிஷ் வளர்க்கறது அப்படிங்கிறதுக்கான ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அதன் மூலமா ஃபிஷரிஸை ப்ரொமோட் பண்றது. நகர்ப்புற ஏழைகளுக்குன்னு பார்த்தோம்னா தீன் தயாள் அந்தியோதயா யோஜனா ஆர் நேஷனல் அர்பன் லைவ்லிஹுட் மிஷன், அது NULM. அது இதே மாதிரி தான் ரூரல்ல இருக்குது, நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன், கிராமப்புற வாழ்வாதார திட்டம்னு சொல்லுவாங்க, இதை நகர்ப்புற வாழ்வாதார திட்டம்னு சொல்லலாம். இதன் மூலமா அர்பன் பூவருக்கு ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் இது எல்லாமே செஞ்சா மட்டும் போதாது, இதுக்கான லீகல் ஃப்ரேம் ஒர்க்கை நாம பக்காவா பிளான் பண்ணி பண்ணணும். அந்த லீகல் ஃப்ரேம் ஒர்க்ஸும் நம்ம கிட்ட இருக்குது.
என்ன சட்டம் நம்ம கிட்ட இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கிட்ட நிறைய சட்டங்கள் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்றதுக்கு நமக்கு மினிமம் வேஜஸ் ஆக்ட் இருக்குது, குறைந்தபட்ச ஊதியம் கொடுக்கிற சட்டம் இருக்குது, ஸோ பேறுகால பலன்களை அனுபவிக்கிற சட்டங்கள் இருக்குது, சரியான ஊதியம் சம அளவுல கொடுக்கறதுக்கான சட்டம் இருக்குது, சைல்ட் லேபர் ரெகுலேட் பண்ற சட்டம் இருக்குது, அன்ஆர்கனைஸ்டு செக்டர்ல வேலை பார்க்கறதுக்கான சட்டம் இருக்குது, ஸோ கிராஜுவிட்டி போனஸ் ஆக்ட், ட்ரேட் யூனியன்ஸ், கான்ட்ராக்ட் லேபர் ரெகுலேட் பண்றதுக்கான ஆக்ட்ஸ் இருக்குது, ஒர்க்மென்ஸ் காம்பன்சேஷன் ஆக்ட் அண்ட் ஃபேக்டரிஸ் ஆக்ட், இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட்ஸ் அண்ட் ஃபைனலி இண்டஸ்ட்ரியல் எம்ப்ளாய்மெண்ட் ஆக்ட்ஸ். இந்த ஆக்ட்ஸ் எல்லாமே நம்முடைய வாழ்வாதாரத்தை என்ஹான்ஸ் பண்றதுல மிகப்பெரிய பங்கு வகிக்குது. இத்துடன் என்னுடைய இந்த அமர்வை முடிக்கிறேன். இன்னொரு நாள்ல இன்னொரு சந்தர்ப்பத்துல புதிய தலைப்போட உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.